ஜெபமா நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சகோதர சகோதரி, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 14 17 வரையும், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். இந்த நாளுக்கு என்று 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 14 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. ஆமென். ஒரு தேசத்துல விளைச்சல் வேணும்னு சொன்னா அது கண்டிப்பா தேவையான ஒரு காரியம் ரெயின், மழை. ஆமென். இப்போ இந்த மழையை குறிச்சு தான் நாம பார்க்க போறோம். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலாம் யாத்திரையிலே தேவன் கட்டளையிட்டது. உங்களுக்கு பலன் வேணும், உங்க வாழ்க்கையில ஒரு பலன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? மழை தேவைப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இங்க சொல்றது அதான் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படி. தானியம் எதுக்குங்க? வேர்டு, வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கும், திராட்சை ரசம் எதுக்கு அடையாளம் இருக்குது? எடுத்துக்கொள்ளப்படுறதுனால வெளிப்பாட்டினால உண்டாக்கும் ஊக்குவித்தலுக்கு அடையாளமா இருக்குது. 3 உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவைப்படுது? மழை, முன்மாரி பின்மாரியும் தேவைப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? இனி நமக்கு தேவைப்படுதா இல்லைங்களா? again we are standing in the exodusல இருக்கோம். யாத்திரையில நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம யாத்திரையில பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாத்திரையில தேவன் யாத்திரையின் தூதன் மூலமா இதே வார்த்தையை தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், அதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மிருக ஜீவன்களுக்கு உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். மழையை பெய்ய பண்ணுவேன், உங்கள் மிருக ஜீவன்கள் பெருகும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழியிலே அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாவிடால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசத்தின் தன் பலனை கொடாமல் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆமென். அப்போ இந்த பலனெல்லாம் இல்லாம போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா மழை பெய்யாது. மழை பெய்யலன்னு சொன்னா, மழை பெய்யணும்னு சொன்னா வானம் திறக்கப்படும். ஆமென். வானம் திறக்கப்படும் போதுதான் மழை பெய்யும். மழை பெய்ஞ்சாதான் நம்ம வாழ்க்கை பொருளாதார தேவை சந்திக்கப்படும். அதே போல வாழ்வு மாறும். இதுதான் இன்னைக்கு தேவை. ஸ்பிரிச்சுவல் நீடும், ஆவிக்குரிய தேவையும் இவ்விதமா தான் அமைஞ்சிருக்குது இல்லைங்களா? தேவன் வானத்தை திறக்கணும். ஏன்னா இன்னைக்கு வானம் திறக்கப்படுதல் இருந்திருக்குதா? மழை பெய்தல் இருந்திருக்குதா? நாம ஒரு யாத்திரையில இருக்கிறோமா? நமக்கும் 3 காரியங்கள் தேவை. ஒரு பொருளாதார தேவை இருக்குது இல்லைங்களா? பொருளாதார தேவை மீன்ஸ் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மாம்சத்தின் ஆசீர்வாதங்களும் இதுக்குள்ள இருக்குது. ஆமென். தேவன் யாத்திரையில சொல்லியிருக்கிறார். எகைன் இதை திரும்பவுமா ஒரு நேரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மீறி போகும்போது அதுக்கான தண்டனையை கொடுத்து திரும்பவும் தேவன் அதை ரெக்கவர் பண்றார். அதான் நம்ம வாசிச்சா யோவேல் 2ஆவது அதிகாரத்துல. யோவேல் 2ஆவது அதிகாரம் வாசிச்சுமா? அது வாசிக்கிற மாதிரி 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஒரு ப்ராஃபெட்டுக்கு திரும்ப இந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ணாரு சொல்றாருன்னா, அவங்களுக்கு திரும்ப மழைகள் நிறுத்தப்பட்டு நியாய தீர்ப்பு அது மேல தாக்கப்பட்டுருச்சு. 2ஆவது அதிகாரம் வாட்சி மேல யோவேல் 2ஆவது அதிகாரம் என்னவா இருக்குது? நியாய தீர்ப்பா இருக்குதா இல்லைங்களா? அங்க 6th seal இருந்துச்சு, எக்காலம் ஊதப்படுதல் இருந்துச்சு, வடதேசத்துல ராஜ்யம் வருதல் இருந்துச்சு இல்லைங்களா? அப்படியே போல பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் இருந்துச்சு இல்லைங்களா? மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன். அது முதலாம் வருகையில் நடந்த ஒரு காரியமா இருக்குது. அதே போல முன்மாரி பின்மாரி இது எல்லாமே அது நம்ம யோவேல் பார்த்த 3 அதிகாரம் எக்காலங்களுக்கு 3 வேர்ல்டு வாருக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அதுல 1000 அரசாட்சி அந்த காரியம் இருக்குது. அது 6வது முத்திரையை குறிச்சு, 6ஆம் முத்திரை பூமி நியாயத்தில் தேவனுடைய கோபாக்கினால தாக்கப்படுறது இருக்குது. அதே போல பாபிலோனுக்கு வர நியாய தீர்ப்பு இருக்குது. அதே போல சபைக்கு வர்ற பின்மாரி அபிஷேகத்தை குறிச்சு இருக்குதா இல்லைங்களா? நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ நம்ம எடுத்து விட்டு போகும்படிக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த உலகத்தை விட்டு போகும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் தேவைப்படுது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் வேணும். எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் தான் அந்த வல்லமையை கொண்டு வரும். அந்த வல்லமை தான் அந்த ஆவியா இருக்குது. அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அந்த மழை வேணும் நமக்கு இப்போ இல்லைங்களா? அந்த அந்த செடியுடைய தாகம், அந்த தாகம் என்னங்க? அந்த விசுவாசம் மழையை கொண்டு வந்திருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இனி நம்ம பார்க்க போற காரியங்கள் அதுதான் இருக்குது. முன்மாரி பின்மாரியை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது மனுஷகுமாரோட ஊழியத்தோட எப்படி பொருந்தி போகுதுன்னு பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? மனுஷகுமாரோட ஊழியத்தின் நாட்கள் இருக்கிறோமா இல்லைங்களா? மனுஷகுமாரோட ஊழியத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? மனுஷகுமாரோடைய ஊழியத்துல இருக்கிறோம். அவருடைய பிரத்யேக வெளிப்படுதல் இருந்துச்சு, இப்ப அவருடைய வருகை இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் பார்த்தோம். அந்த காரியத்தை நம்ம சேர்த்து பார்க்கலாம். கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. மீண்டுமாய்
உலகத்தின் எல்லா காரியங்களும் தன்னோட முடிவுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது ராஜா. தீர்க்கதரிசியாகி தீர்க்கதரிசனத்துல கேட்கப்பட்ட கேள்வியானது இன்னும் காலங்கள் எவ்வளவா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்றையே விடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் விடப்பட்டிருக்குமானால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு வல்லமை வெளிப்படணும். அந்த வல்லமை ஒரு ஊற்றப்படுதலினால இருக்கும் என்பதை காண்கிறோம். அதுக்கு ஒரு விசுவாசம் வெளிப்படணும் ராஜா. அந்த விசுவாசம் இந்த மணி நேர செய்தியில இந்த நாள் வைத்திருக்கிறீர். அது செகண்ட் ரைடு மூலமா வெளிப்பட இருக்கிறதுன்னு பார்க்கிறோம் ராஜா. அப்ப இங்க இருக்கிற ஒரு சிறு கூட்டத்துக்கு மாத்திரமே அது வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அது பின்மாரியின் அபிஷேகமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நாங்கள் முன்மாரியை பெற்றிருக்கிறோம் ராஜா. அது என்ன என்பதை இந்த நாளின் வெளிச்சத்தினூடாய் இந்த மனவாட்டியின் சிறு கூட்டத்துக்கு வெளிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த பின்மாரியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புக ராஜா. அந்த பின்மாரியின் அபிஷேகம் எங்களை பாடி சேஞ்சுக்காக, அந்த சரீர மறுரூபப்படுத்தலுக்காக எங்களை தயார்படுத்தட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் கூடாரத்தின் கீழே நாங்கள் இருக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் மாம்சத்துல இறங்கி வந்து ராஜா, நீர் எங்களுடைய சரத்தை மாற்றும்படிக்கான செய்தி இந்த நாளை கொடுத்திருக்கிறேன். அதுக்காக நன்றி. நாங்கள் குமாரன் இந்த நாள்ல வெளிப்பட்டிருக்கிறார். அவரும் கூட ராஜா 63 குமாரன் வந்திருக்கிறார். அதுக்காக கூட நன்றி ராஜா. என்னுடைய சர்வ மறுபடுத்தலின் செய்தியோடு கூட வந்திருக்கிறார். இனி உலகம் அழிக்கப்படுவதற்கு ஒன்றே வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதுக்கு முன்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கத்தாவே எங்களுக்கு தேவையான விசுவாசத்தை இந்த நேர செய்தியின் மூலமா அருள்வீராக. நன்றி ராஜா. உலகம் முழுசும் இருக்கிற மனவாட்டியின் பாகத்துக்காக நன்றி ராஜா. அப்ப அந்த நேரத்துல இருக்கிற அந்த செய்தி இந்த நாள்ல அந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கேட்கொண்டிருக்கிற உலகத்தின் மனவாட்டிக்கு தேவையான ஆகாரத்தை கூட்டி கொடுங்க, பலப்படுத்த. உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் உலகத்துல, விஞ்ஞான உலகத்துல, அப்பா இஸ்ரேல நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல 13வது அதிகாரத்துல இருக்கிற அந்த இரண்டாவது மிருகமான தன்னுடைய நிலையில இருக்கிறது ராஜா. நாங்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இனி நேரமானது இல்லை. நாங்கள் எங்கள் ஸ்தானத்துக்கும் எங்களுடைய நித்தி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை அந்த விசுவாசம் எங்களுக்கு கூட்டி கொடுங்க. அப்ப மனவாட்டியோட ரிஜெக்ஷன் ஆனது ஆரம்பமா இருக்கிறது. அது சிறிதளவில் கிரியை செய்கிறது ராஜா. அது பெரிதளவில் கிரியை செய்வது மூன்றாளிப்பின் மூலம் வரும் என்று பார்க்கிறோம். அது இந்த செய்தியின் மூலமாக வரும் என்று விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் எங்கள் யாவரோடு கூட நீர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு பேசுங்க ராஜா. மனுஷ ஞானங்கள் அற்று போய் பரலோக ஞானம் கத்தாவே அந்த 7 முத்திரைகள் வெளிப்பாட்டினூடாய் ராஜா வெளிப்படுத்துறோம். அந்த 7 இடிகளூடாய் மனவாட்டிக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை அருள்வீராக. பின்மாறி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அதன் மூலமா ஒரு ரேடை மனவாட்டி இந்த உலகம் காணட்டும் ராஜா. அந்த உலகத்தை அசைக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த மகத்தான காரியம் நிகழட்டும். பெரிய காரியம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, இந்த நாள்ல கூட மீண்டும் ஒரு மகத்தான ஒரு செய்தியோடு கூட உங்களோடு கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? நம்ம மனுஷகுமாரனை குறிச்சு பார்த்தோம். மனுஷகுமாரோட ஊழியத்தை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு நான் அடுத்த காரியத்துக்குள்ள போறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் சொன்ன அந்த மனுஷகுமாரோடைய பாதி பாகத்தை முடிச்சோன்னு கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே நான் நீட்சி எடுக்காதபடிக்கு அதோட கூட இன்னொரு காரியத்தை சேர்த்து போலாம்னு நினைக்கிறேன். ஏமேன். நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களும் என்ன இருக்குன்னு சொன்னா மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில வர எல்லா சோதனைகளும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தயாராக முடியும். ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எடுக்கல. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தலைக்கல்ல கொண்டு வருகிறதான செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைக்கல்லின் செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறோம். அஸ்திபார உபதேசத்தை என்ன பண்ணல? நம்ம இன்னுமே பேசிக்கொண்டு இல்ல. தலைக்கல்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைக்கல் மூலமா மனவாட்டிக்கு என்ன கிடைக்க போகுது? எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசம் கிடைக்க போகுது. அதான் 7 இடிகளா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பாருங்க, என்னென்ன செய்தியெல்லாம் நம்ம ரீசெண்டா பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரோட ஊழியத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்பதாக அநேக இந்த மாதிரி செய்திகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இடிகளை குறிச்சு, அதே போல முத்திரைகளை குறிச்சு, அதே போல 3 இழுப்புகளை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? இதெல்லாம் மேஜரான டாக்டரின்ஸ். இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ண முடியாது நம்மளால. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இதெல்லாம் சேரும் போது அந்த ஒரு பாயிண்ட்ல பின் பாயிண்ட்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் பாடி சேஞ்சிங் இருக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பார்த்த செய்திகள், ரீசெண்டா பார்த்த செய்திகள் அப்பேற்பட்ட செய்திகள் தான். எதுவுமே நம்ம ஒரு சில காரியங்கள் தான் காஸ்பல் பிரீச்சிங்க பார்த்தோம். புதன்கிழமை நம்ம பார்க்கும்போது கூட அதுவுமே கூட கடைசி கால வித்தும் வார்த்தையும் ஒன்று எப்படி சந்திக்குதுன்றதை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? எப்படி சந்திக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலத்துக்குரியதான் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு எகைன் ஒரு மெட்டீரியல் பிரீச்சிங் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்த அந்த காரியத்தை ரீகால் பண்ணலாமா? மனுஷகுமாரன் குமாரத்துவம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்துல 3 நபர்களாக இல்ல 3 ஸ்தானங்கள்ல வெளிப்படுத்தி கொண்டார். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி இல்லைங்களா? தேவன் தீர்த்துவமாக இருக்கிறார், தீர்த்துவராக இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இல்ல, தேவன் என்னவா இருக்கிறார்? தேவன் தீர்த்துவமாக 3ஆ இல்ல இல்லைங்களா? 3 நபர் தீர்த்துவராக இல்லை, 3 நபர்களா இல்ல. தேவன் 3ஆ வெளிப்படுறார். தன்னை 3 காரியங்களை வெளிப்படுறார். அதான்
பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி இல்லைங்களா. இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற ஸ்தானங்கள், நித்திய ஆவிக்குள்ள இருக்கிற ஸ்தானங்கள் சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோமா இல்லைங்களா. அதே போல என்ன பார்த்தோம், நம்ம குமாரத்துவம் எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. குமாரத்துவத்துல இந்த வானம் பூமி எல்லாம் சிருஷ்டிக்கப்படுச்சு, அங்கேயே குமாரத்துவம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துக்கு அதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது தான் ஜெபம் பண்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் மகிமைப்படுத்தின மகிமையினால என்னை மகிமைப்படுத்தும் சொல்றாரு இல்லைங்களா. 14வது அதிகாரத்துல யோவான் 14-17 வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேசும்போது போய் ஏறக்குறைய 17வது அதிகாரத்துல ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உண்டான மகிமையினால. மீன்ஸ் என்னன்னு சொன்னா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக தன்னோட வார்த்தையை வெளியே அனுப்பி அந்த வார்த்தைக்கான ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார். அது மூலமா தான் வானபூமி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. அப்ப அந்த மகிமை, மகத்தான மகிமை, அவரோட தியாபினியா தன்னை என்ன பண்றாருங்க, தேவன் தன் தியாபினியை வெளிப்படுத்தினார் தான் லோகாஸ் ஆயிருச்சு. நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல அதுக்கப்புறம் பூமியில வரும்போது மிருக ஜீவன்களை படிச்சு எல்லாமே மனிதர்களை படிச்சார். அவருடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட அந்த குமாரன் அநேக நேரங்கள்ல என்ன பண்ணாருங்க, வெளிப்பட்டார் இல்லைங்களா. மனுஷகுமாரனுடைய ஊழியன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த குமாரத்துவத்திலே 3 தேவன் என்ன பண்றாரு, 3 டைட்டில்ஸ் இருக்கு, 3 விதமான காரியங்கள் இருக்குது இல்லைங்களா. என்ன குமாரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன். தேவகுமாரன்றது என்ன அப்படின்னா, தேவன் ஆவியா இருக்கும்போது, தேவன் ஆவியில வெளிப்படும் போது அது தேவகுமாரன் இல்லைங்களா. மனுஷகுமாரன்றது என்ன, தேவன் மாம்சத்துல வெளிப்படும் போது அது மனுஷகுமாரன். தாவீதின் குமாரன்றது என்ன, யூதர்களுக்கு ஒரு சிங்காசனமா இருக்கும்போது தாவீதின் குமாரன். அதே போல ஒரு சுதந்திர பெறப்போகிற சுதந்திர பட்டங்கள் 4 பார்த்தோம் இல்லைங்களா. பார்த்தோமா இல்லைங்களா. அபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன். பார்த்தோமா இல்லைங்களா. தாவீதின் குமாரனாக ராஜ்ய சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியா மாறுறாரு. அபிரகாமின் குமாரனாக ராஜரீக வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளியா மாறுறாரு. தேவகுமாரனாக எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா மாறுறாரு இல்லைங்களா. பார்த்தோமா இல்லைங்களா. மனுஷகுமாரனா இருக்கும்போது என்ன பண்றாரு, பூமிக்கு சுதந்திரவாளியா மாறினார். நம்ம பார்த்தோமா இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம், அவர் எப்படி சுதந்திரவாளியா மாறினார்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த அந்த குமாரத்துவத்துக்கு முன்பதாக இருக்கிற வாக்கு தத்தங்கள் அதெல்லாமே அபிரகாமின் குமாரனா வரும்போது அபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் செய்யப்பட்டது, அது யாருக்கு சேருதா பார்த்தோம், அபிரகாமின் குமாரனுக்கு. தாவீதின் குமாரனா இருக்கும்போது தாவீது என்ன சொத்துக்களை உடையவரா இருந்தாரோ அது அவருடைய குமாரனுக்கு சேரும் இல்லைங்களா. அது தேவகுமாரன்ற நிலையில அந்த தேவகுமாரத்துவத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் சேரும். ஏன்னா தேவகுமாரனால அந்த வானபூமி எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. குமாரனாகி அவருக்குள் பாவமன்னித்தாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இவரே எல்லாவற்றையும் இவருக்குள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அது தேவகுமாரனுடைய ரோல். அப்ப எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி தேவகுமாரன் அப்படின்ற நிலையில மனுஷகுமாரன் போது பூமியில மனுஷனா வரும்போது பூமியை மீட்டுக் கொள்ளும்படிக்கு வர்றது. அப்ப அந்த உரிமையும் பார்த்தோம். அதே போல குமாரத்துவத்தை குறிச்சு பார்க்கும்போது குமாரத்துவம் மனுஷகுமாரன்ற ரோல் 3 இடங்கள்ல பைபிள்ல வெளிப்படுறத பாக்குறோம். தீர்க்கதரிசிகளுக்குள்ள மனுஷகுமாரோட ஊழியம் வெளிப்பட்டுச்சு, பிரத்யேகமா 3 இடங்கள்ல வந்திருக்குது. அபிரகாம் இடத்துல, அப்புறம் அபிரகாமுடைய வித்தின் இடத்துல, அபிரகாமுடைய சந்ததி இடத்துல. அபிரகாமுடைய வித்து யாருன்னா கிறிஸ்து இல்லைங்களா. அபிரகாம் இடத்துல வரும்போது அந்த சோதோமுடைய நாட்கள்ல மனுஷகுமாரன் வெளிப்பட்டதுக்கு அடையாளமா பார்க்கிறோம். அதே போல 2வது மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி தன்னை கிளைம் பண்ணிக்கிறார், என்னவா தன்னை என்ன பண்ணாருங்க, எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு சொன்னா, அவர் தேவகுமாரன் தான், அவர் தாவீதின் குமாரன் தான். ஆனா பூமியில இருக்கும்போது ஒரு மனுஷனா இருக்கும்போது மனுஷகுமாரனா இருக்கிறார். இப்ப மனுஷகுமாரன் பூமியில மீட்டுக் கொள்ளும் போது விசுவாசிக்கிறீங்களா, அது மனுஷகுமாரனுடைய மினிஸ்ட்ரியா இருந்துச்சு இல்லைங்களா. அதுதான் லூக்கா 17:30 நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும். அப்போ அவர் சபை காலங்கள்ல அவர் தேவகுமாரனா இருந்தார். 1000 வருட அரசாட்சியில் அவர் தாவீதின் குமாரனா இருக்கிறார். சபை காலங்கள் தேவகுமாரனுக்கும் தாவீதின் குமாரனுக்கு நடுவுல அவர் என்னவா வரணும்னு சொல்லி பார்க்கிறோம், மனுஷகுமாரனா. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, மனுஷகுமாரோட ஒரு ஊழியம் ஒண்ணு இருக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப இதுலதான் இன்னொரு ஸ்லைட்டா நான் பேசின காரியத்துல ஒரு சின்ன காரியத்தை எக்ஸ்ட்ரா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புரிதல் எனக்கு தேவன் லாஸ்ட் வீக் நான் அதை குறிச்சு ஒரு சில தேடுதல்கள் வரும்போது, கான்ட்ரவர்சிஸ் வரும்போது தேவன் அந்த காரியத்தை என்ன பண்ணாருன்னு சொன்னா, அடியனுக்கு ஒரு சகோதரன் மூலமா அந்த காரியத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த காரியம் எல்லாம் வெளிப்படுச்சு. சரி, அந்த காரியத்தை உங்களோட கூட சேர்த்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, நான் வருகையே இதுல சேர்த்து கிடையாது, வருகையை ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு அடுத்தது முன்மாறி பின்மாரிக்கு நேரம் கடந்து போகலாம் நினைக்கிறேன். முன்மாறி பின்மாரி கூட இன்னொரு வாரம் கூட வரலாம். ஏன்னா இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் டாக்டரின், மேஜரான ஒரு டாக்டரின். பின்மாரி முன்மாரி அபிஷேகம்ன்றது மேஜரான ஒரு டாக்டரின். அது எல்லா சபைகளிலும் அது விசுவாசிக்கும் இல்லைங்களா. ஏன் முன்மாறி பின்மாரின்னு சொல்லி ஆவிக்குரிய சத்தியத்துல ஏன் பேசணும்ன்றதை குறிச்சு சொல்றேன், புரிஞ்சுங்களா உங்களுக்கு. அப்போ மனுஷகுமாரோட ஊழியம் எகைன் எப்ப வரணும்னு சொன்னா, தேவகுமாரனுக்கும் அப்படின்னா 7 சபை காலத்துக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் சென்டர்ல எங்க வரணுங்க, மனுஷகுமாரோட ஊழியம் வரணும். சபை காலங்கள்ல ஒரு ஆவியானவரா பரிசுத்த ஆவியா ஒரு போர்ஷன் ஒரு அளவுல
எல்லாம் அந்த 7 சபை காலத்துல இருக்கிற பரிசுத்தவான் இடத்துல வந்தாரா இல்லைங்களா? 6 சபை காலத்துல பரிசுத்தவான்கள் இடத்துல வந்தார். 7ஆம் சபை காலத்துக்கு வரும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசின்ற போது எப்பொழுதுமே பைபிள் தீர்க்கதரிசி என்னன்னு சொல்லுது? மனுஷகுமாரன் சொல்லப்படுது, சன் ஆஃப் மேன் சொல்லப்படுது இல்லைங்களா? மனுபுத்திரனேன்னு எசேக்கியேல் சொல்றாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசனத்துல அவர் என்ன வெளிப்பட்டாருன்னு சொன்னா 1947 இருந்து ஒரு 1960 வரைக்கும் அவர் மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷகுமாரோட ஊழியம் த்ரூ அவுட் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது, கவனிச்சுக்கோங்க நல்லா. ஆனா மனுஷகுமார் தீர்க்கதரிசி சொல்றாரு மனுஷகுமாரனுடைய கருத்துடைய வெளிப்படுதல் அப்படின்னா அப்பியரிங் வேற கம்மிங் வேறன்ற அந்த காரியங்கள்லாம் எடுத்து காட்டணும்னு விருப்பப்படுறேன். எகைன் நம்ம வந்து நேரம் இருக்கும்போது அடுத்தது பார்க்கலாம், அதுலயே நேரம் கடத்திட்டு வேணான்னு பாக்குறேன். மனுஷகுமாரனுடைய வருகை வேற வெளிப்படுதல் வேற, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன். இப்பொழுது யோவான் மேசியாவை பார்க்க போகிறார் என்பதில் மிகவும் உறுதியா இருந்தார். எந்த யோவான்? யோவான் மேசியாவை முதலாம் வருகையில பார்க்க போறதுக்கு உறுதியா இருந்தார். அவர் இப்போது மத்தியில் இருக்கிறார் என்று அவர் சொல்லும் வரை, இயேசு பூமியில மத்தியில இருக்கிற வரைக்கும் யோவான் சொல்லிட்டே இருந்தார் அவர் ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு இருந்தார். சொன்னாரா இல்லையா? சொல்லும் போது அதுக்கப்புறம் அவரு வந்து நிக்கிற வரைக்கும், தண்ணீரில வந்து நிக்கிற வரைக்கும், இயேசு தோன்றுவதற்கும் பின்னர் இயேசு வருவதற்கும் அடையாளத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. சொல்றார் இயேசு தோன்றுதல் ஒண்ணு இருக்குது, இயேசு வருகைன்றது ஒரு விஷயம் இருக்குதுன்ற தீர்க்கதரிசி. புரிதா இல்லைங்களா உங்களுக்கு? 2 வெவ்வேறு வார்த்தைகள் உள்ளன, அதாவது 2 வெவ்வேறு விஷயங்கள், கர்த்தரின் தோற்றம் மற்றும் வருகை. இந்த காரியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், டைரக்டா வருகன்னு சொல்லியிருப்போம். பட் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் நடக்கும். கரெக்டான வார்த்தையை படிக்கணும். வெளிப்படும் நாட்கள் ஒரு இடத்துல இருக்கும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல இருக்கும்னு சொல்லப்படும். 2 விஷயங்கள் இருக்கும், பைபிளை வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தேடி வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒண்ணு மனுஷகுமாரோட வெளிப்படுதல், இன்னொன்னு மனுஷகுமாரோடைய வருகை. அப்ப வெளிப்படுதல் அப்படின்னும் போது ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுதல், வருகைன்றது அது கம்மிங். அப்ப ரெண்டுமே மனுஷகுமாரன் தான். இங்க இதுதான் இங்க டிஃபரெண்டா இருக்கிற விஷயங்களா இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இப்போ கர்த்தரின் தோன்றுதல் என்பது அவர் தம்முடைய மக்களில் தோன்றுவதாகும். மனுஷகுமாரோட தோன்றுதல் என்னங்க? மனுஷருக்குள்ள தோன்றுதல் ஒன்று. அவருடைய ஆவி அவருடைய செயல்பட்டு அவர்களுடைய இருக்கிறார் என்பதை நிரூபித்தாகதாகும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அவரை தயார்படுத்துகிறது. மனவாட்டியை எடுத்துக்கொள்ள கர்த்தரின் வருகைக்காக பாருங்கள், தோன்றுதல் வருகை ரெண்டுமே சரி, ரெண்டு இருக்கு அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தயவு செஞ்சு இதுல பெரிய வருகையில மிகப்பெரிய குழப்பம் இருக்குது, குழப்பங்களை குறிச்சு பேசுவாங்க. இது வருகை இல்லை, இன்னைக்கு 1963 இருக்கிறது வருகை இல்லைன்னு சொல்லுவாங்க. வருகை ஏன்னா நோவின் நாட்களை பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். மனுஷகுமாரோட ஊழியத்துல 2 விஷயங்கள் இருக்கு இந்த நாட்கள்ல. ஒன்று மனுஷகுமாரோட வெளிப்படுதல், இன்னொன்னு வருகை. இதே முதலாம் வருகையிலேயே மனுஷகுமாரோட வெளிப்படுதல் இருந்துச்சு. அது யாருக்குள்ள இருந்துச்சுன்னா யோவான் ஸ்நானங்கள் இருந்துச்சு. யோவான் ஸ்நானன் யாரா இருக்கிறாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசினார் இல்லைங்களா? ஒண்ணு. 2வது மனுஷகுமாரன் வந்தார் மாம்சத்துல, முழு வார்த்தை. அங்க வந்தது வெறும் மாம்சத்துல, இன்னைக்கு வேர்ட் ஃபார்ம்ல முழுசா வந்திருக்கிறார். அங்கேயும் மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல் இருக்கு, வருகை இருக்கு இல்லைங்களா? 2வது. அதே போல அபிரகாமுடைய காலத்திலயும் எகைன் அந்த மனுஷகுமாரோட வெளிப்படுதல் இருக்கு, வருகை இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அதான் நான் சொல்றேன் பாருங்க, இந்த காரியத்தை காட்டுறேன் பாருங்க. எகைன் பிரசிவரன்ஸ் அப்படின்னு சொன்னா விடாமுயற்சி. அந்த செய்தியில திருப்பி சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன். Did you know the Bible speaks of appearing of the Lord? Appearing of the Lord என்னங்க? appear கர்த்தர் தோன்றுதல், appear தோன்றுதல் and also coming of the Lord. அப்படின்னா 2 வார்த்தைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஏன்னா கம்மிங்க பத்தி நான் புரிஞ்சுக்கணும், இல்ல கம்மிங் எனக்கு வேணும், எடுத்துக்கொள்ளப்படுதல் வேணும்னு சொன்னா நான் அப்படியே போயிட முடியாது. ஜபமெண்ட் முட்டி போட்டு ஜபமெண்டா போயிட முடியாது. இந்த வெளிப்பாடுகள்லாம் நமக்கு என்ன பண்ணணும், ஏன்னா இருக்கணும், தெரியணும். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, நம்ம எங்க இருக்கிறோம்? கம்மிங்ல இருக்கிறோமா, அப்பியரிங்ல இருக்கிறோமா, யார் நம்மள பாடி சேஞ்ச் பண்ண போறோம்ன்ற காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரியணும். அதான் சொல்றாரு பாருங்க. அண்ட் 2 different words, 2 டிஃபரெண்டான வார்த்தைகள் இருக்குன்ற தீர்க்கதரிசி. ஆழமான உபதேசம் இது இல்லைங்களா? அப்போ search it and find out it that is right. Appearing and the coming is 2 different things. 2
வெவ்வேறான காரியங்கள், நிகழ்ச்சிகள், காரியங்கள். The appearing of the Lord is now. எப்ப சொல்றாரு? 1962 சொல்றாரு. appearing of the Lord, கர்த்தர் வெளிப்படுதல் அப்படின்னா தோன்றுதல்ன்றது இப்போ. ஏன்னா அவருக்குள்ள அவர் என்ன பண்ணாருங்க, 47 இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தார் இல்லைங்களா? இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார், அற்புதங்கள் நடந்துச்சு. உலகம் முழுசும் 7 முறை சுத்தி வரும்போது அவர் ப்ராஃபெட்னு சொல்லி எல்லாருமே அடையாளம் கண்டு கொண்டாங்க இல்லைங்களா? அது என்னவா இருக்குன்னு சொன்னா தேவன் அவருக்குள்ள வெளிப்பட்டாருன்றதை காட்டுது. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? பாருங்க. அதுக்கப்புறம் is appearing among his people அப்படின்னா அவர் தீர்க்கதரிசிகள், அவங்க அவர் வந்து அவர் பிள்ளைகள் இருந்து என்ன பண்றாரு, அவங்கள இருந்து வெளிப்படுறார், அப்பியர் ஆகிறார். we see him in his same works. The appearing is Holy Spirit, but his coming will be in a physical being. It will be catch up the church அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, சபை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு என்ன பண்றாருங்க, வருகிறது. அந்த காரியத்தை சொல்ல தீர்க்கதரிசி நோட் பண்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த காரியங்கள் பாருங்க. அடுத்த இன்னொரு அபிரகாம் நாட்கள்ல மனுஷகுமாரோட வெளிப்படுதல் மற்றும் வருகை. ஏன்னா இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். கட் பண்ணி போக விருப்பப்படல. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அடுத்தது, அபிரகாம் தன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும் கண்டான். நம்ம இதை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரோட ஊழியத்துல அப்பியரிங்கும் கம்மிங்கும் ரெண்டும் இருக்குது. கடைசி காலத்துல கர்த்தர் வந்துடுறாரு அப்படின்றதோட நம்ம நிறுத்தல. தீர்க்கதரிசி சொன்னதுல இருந்து ரெண்டு பிரிச்சு பாக்குறோம். எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்ன்றத பார்க்கிறோம். நாம எங்க அப்பியரிங் காலத்துல இருக்கிறோம், கம்மிங் காலத்துல இருக்கிறோம். மனுஷகுமாரோட ஊழியம் தான் சேம் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில 1962 வரைக்கும் அது அப்பியரிங்கா இருந்துச்சு. ப்ராஃபெட்குள்ள ஒரு பார்ட்டா வெளிப்பட்டார், அதே அற்புத அடையாளங்க. ஆனா 63 வரும்போது ஃபுல் வேர்ட், ஃபுல்லஸ் ஆஃப் த வேர்ட். முதலாம் வருகையில யோவான் ஸ்நானகன் வரைக்கும், யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் முழு வார்த்தை வந்துச்சு. வார்த்தையும் தீர்க்கதரிசியும் ஒன்றை எங்க சந்திச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? தண்ணீர்ல சந்திச்சாங்க. எங்க சந்திச்சாங்க? தண்ணீர்ல. பிரதமர் சொல்ற தண்ணீர் எதுங்க, அப்ப இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு பாத்தீங்களான்றார். அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி எங்க அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டாரு தெரியுங்களா? தீர்க்கதரிசியும் தேவன் எங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க? ஞானஸ்தானத்துல. ஏமேன், ஞானஸ்தானத்துல. அங்கதான் தண்ணீர்ல, எகைன் தண்ணீர்ல தான் அந்த வருகை இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளும் தான் நம்ம என்ன இருக்குது, நமக்கு வருகைக்கான ஸ்டார்டிங் பாயிண்டே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, எகைன் அங்கதான் குறியுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு பாருங்க. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன், அதான் வருகைக்கு பொறுத்துறாரு தீர்க்கதரிசி. யாரோ ஈசாக்குடைய பிறப்பதான் வருகைக்கு பொறுத்துறாரு. இதோ கடைசி அடையாளம் அவனுக்கு வருகிறது, கடைசி அடையாளம். இப்போ ராஜரீக சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கிறது. ராஜரீக சந்ததி எதுங்க? நம்ம தானே ராஜரீக சந்ததி. குமாரனுக்கு எதிர்நோக்கி இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி பேசுறாரு, முன்னாடி பேசுறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போது ராஜரீக சந்ததி அல்லேலுயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கிறோமா? தேவன குமாரன் திரும்ப வருவென்று அல்லேலுயா, அது எனக்கு கூச்சலுடன் போன்ற உணர்வை தருகிறது. முக்கியமான விஷயத்துக்கு வரணும் பாருங்க. அடுத்து, இந்த குமாரன் வருகைக்காக, கர்த்தருடைய வருகைக்காக முதலாம் ஜெபம், இரண்டாம் ஜெபம், மூன்றாம் ஜெபம், இப்படியாக 7ஆம் ஜெபம் வரை காத்திருந்தது. 7ஆம் ஜெபம்னா என்ன? இதை குறிக்கிறது. எதை சொல்றாரு தீர்க்கதரிசி? 7 சபை காலத்தை குறிக்கிறார். 7 ஜாமங்கள்ல யூதர்களை பொறுத்த வரைக்கும் 3 ஜாமங்களும் 4 ஜாமங்களும் தான் இருக்குது. ஜாமங்கள்ன்றது இரவு நேரத்தை பிரிச்சு குறிக்கிறதுக்காக சொல்லப்படுது. ஜாமங்களை குறிச்சு நான் எடுக்கிறேன். அப்போ ஜாமக்காரனை இரவு எவ்வளவு சென்றதுன்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? பகல்ல தான் மணி நேரங்களா யூதருடைய கணக்கு. பகல்ல மணிகளா, முதலாம் மணி, இரண்டாம் மணி, மூன்றாம் மணியா பிரியுது. ஆனா நைட் மணிகளா பிரியல, ஜாமங்களா. எவ்ரி 3 hours ஒரு வாட்ச் டைம் அப்படின்னா வாட்சிங் அவர்னு சொல்லுவாங்க. 4 ஜாமங்களாவும் 3 ஜாமங்களா பிரிக்கப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த விஷயங்கள். அடுத்த பாயிண்ட், கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு எதை காண்கிறோம்? என்ன நடக்கிறது? தேவன் தம் மத்தியில் இறங்கி வந்து, நமது மத்தியில் இறங்கி வந்து அபிரகாமுக்கும் அபிரகாமின் சந்ததிக்கும் காண்பித்த வண்ணமாக இப்பொழுது ராஜரீக சந்ததிக்கு காண்பிக்கிறார். அபிரகாமிட்ட எப்படி காண்பிச்சாரோ அதை காண்பிக்கிறார். அது ராஜரீக சந்ததியம் உள்ளது, நம்ம கிட்ட இருக்குது. தேவன் மத்தியில் பரிசுத்தாவின் ரூபத்தில் வாசம் செய்து முன்பு அதே காலத்தில் செய்தது அப்படின்னு சொன்னா, மம்ராவியின் சமபூமியில வந்தாரா தேவன்? வரும்போது அதுல ஒரு நபர் மாம்சத்துல வந்தார். 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த 2 பேர் எங்க போனாங்க? சோதோம் கொமோரா போனாங்க. அதான் ஓரல் ராபர்ட்ஸ் பில்லி கிரஹாம் என்றார். அந்த ஒரு நபர் தான் தீர்க்கதரிசிக்குள்ள வெளிப்பட்ட தேவன், அபிரகாமின் சந்ததி இடத்துல. அதான் மனுஷகுமாரோட ஊழியம் 47 இருந்து 63 வரைக்கும் நடந்தது. அது வருகை கிடையாது, தேவன சரத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த குமாரன் வந்தார் இல்லையா, 22வது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அதுதான் வருகை. அதான் இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது 1960 2மே மனுஷகுமாரனுடைய ஊழியத்துல நடக்குது. ஒண்ணு குமாரனுடைய வெளிப்படுதல், இன்னொன்னு குமாரனுடைய வருகை. 2 விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாருங்க,
62 சொல்ற பாருங்க, ராஜரீக சந்ததி காத்திருத்தல் முடிவாகும். அவர் இங்குள்ளார். கிறிஸ்து பிரசனமாகுதல் இவ்விரண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்துறது உண்டா? வேதாகமத்தில் ஒரு இடம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? அவரு அதை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவின் பிரசனமாகுதல் அப்படின்னா வெளிப்படுதல், அப்பியரிங். கிறிஸ்துவின் வருகை என்று அழைக்கிறது. இவ்விரண்டும் வித்தியாசமானவை, ரெண்டும் டிஃப்ரெண்டான விஷயம். எதுக்கு நான் இது பிரீச் பண்றேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு இது கேட்கும் போது பெருசா தெரியாது. நாளை உபதேசத்தில் நீங்க வளர வளர வெளியில நீங்க போகும்போது இந்த காரியம் எப்பேற்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த வெளிப்படுதல் மூலமா சபை எதை பெற்றுக்கொண்டுச்சு, வருகையின் மூலமா எதை பெற்றுக்கொண்டுச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, பரிசுத்தாவின் ரூபத்தில் நமது மத்தியில் கிரியை செய்து கொண்டு சபையை பூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1963 பேசுற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். பாருங்க, அப்ப பாருங்க, கிறிஸ்துவ சபையை பெற்றுக்கொள்ள வரும்போது அதே ஊழியத்தை பெற்று அந்த கிருபையின் மூலம் எல்லாவற்றையும் எழுப்பி பிறகு சென்றுவிடும். தலைக்கல் வருதல், கர்த்தருக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தல். தலைக்கல் வருகையை தான் வருகைக்கு பொறுத்தார். தலைக்கல் எப்போ வந்துச்சு? 63 இல்லைங்க, அதான் வருகை இல்லைங்களா? அதுக்கு முன்பதாக இருக்கிறது மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல். அது மனுஷகுமாரனுக்கு வருகைக்காக ஜனங்களை தயார்படுத்துது. தீர்க்கதரிசி 62ஆம் வருஷம் வந்து 3ஆம் இழுப்பின் ஊழியத்தை பெற்றுக்கொள்றார். சபினோ கேனியன் எதை பெற்றுக்கொள்றாரு? பட்டயத்தை பெற்றுக்கொள். அது வார்த்தை தான். அதுக்காக நீ தயாராகுன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்காக நீ என்ன பண்ண? உன்னை டெடிகேட் பண்ணி தயாராகுன்னு சொல்லப்பட்டுச்சா இல்லைங்களா? பாருங்க, சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதுதான் பாருங்க, கிறிஸ்து சபையை பெற்றுக்கொள்ளும் போது அதே போன்ற ஊழியத்தை அது பெற்று சபை கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை போல சபை பெற்றுக்கொள்ளுது. அப்படின்னா தலைக்கல் வந்து சபைக்குள்ள வந்து கிரியை செய்து அது 2ஆம் இழுப்பின் ஊழியத்தை 3ஆம் இழுப்பின் ஊழியத்தை எடுத்துக்கொள்ளப்படுது. அதுதான் பின்மாரியா இருக்க போகுது. அதான் என்னவா இருக்க போகுது? பின்மாறி. மாறிகளை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா? பின்மாறி முன்மாரியை குறிச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்ம அதை பார்க்க போறோம். அதோட தொடக்கம் இருக்க போகுது. கவனிங்க நல்லா. தலைக்கல் வருதல், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தல். கிருபை உண்டாவதாக என்ன அர்த்தம்? எங்க பாக்குறோம்? சகரியா புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தான் சொல்லப்படுது. செருபாபேல் யாரு? ராஜகுமாரன். செருபாபேல் யாருங்க? ராஜகுமாரன். தலைக்கல்லை அவனுக்கு கொண்டு வருவான். அவன் ப்ராஃபெட்டுக்கு பொறுத்தலாம். தலைக்கல்ல அவனை கொண்டு வருவான். அப்படின்னா தலைக்கல்ன்றது கிறிஸ்துடைய வருகை. அப்படின்னா ஒரு தேவாலயம் கட்டப்படும் போது கடைசியை வரைக்கிறது தான் தலைக்கல். அந்த தேவாலயம் கட்டப்படுதல். தேவாலயம் யாரை குறிக்குது? இப்போ சபையை குறிக்குது. சபைதான் தேவாலயம் இல்லைங்களா? சபைதான் என்ன? சபையில தான் கிறிஸ்து என்ன பண்றாருங்க? வாசமா இருக்கிறார். சபை கட்டி கடைசியா முடிக்கும் போது தலைக்கல் கிறிஸ்து வந்து சபைக்கு மேல தலையா அமரணும். விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அதான் சொல்றாரு. அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. அங்கதான் என்ன நடந்துச்சு? அவர் இன்னும் தேவனாய் இருக்கிறார். அவர் தமது ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்துகிறார். தமது உதவை கூடாரத்து பக்கமாக திருப்பினவராய் சாரால் உன் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் அறிவிக்க தூதனை குறித்து கூறினேன். அப்படின்னா என்ன சொல்றாரு சொன்னா, சாராளுக்கு எப்படி சொன்னார்? அதே போல தீர்க்கதரிசி 7 முறை உலகத்தை சுத்தி வந்து எல்லா இருதயத்தின் ரகசியத்தை சொன்னார். மீன்ஸ் அது மனுஷகுமாரோட வெளிப்படுதல். அதுக்கில இப்போது தூதன் தோன்றி சோதோமில் நிகழ்ந்த அதே காரியத்தை மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பதாக சபையில் நடக்கும். மனுஷகுமாரோட வருகைக்கு முன்பதாக. மனுஷகுமாரனுடைய வருகை எப்ப நடந்துச்சு? 1963. மனுஷகுமாரோட வெளிப்படுதல் எங்க நடந்துச்சு? அதுக்கு முன்பதாக. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? உங்களதான் கேட்கறேங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். உங்களுக்கு சாதாரணமா கேட்கறீங்க, பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் இது. நான் சொல்ற விஷயம் இதை குறிச்சு ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருக்குது மெசேஜ்ல. புரிஞ்சுக்கலாம்? அதனால தான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய வாரம் நடந்துட்டு இருக்குது. கவனிங்க, அதே பாயிண்ட் திரும்ப ஆச்சு நான் முடிக்கிறேன். அடுத்த பாயிண்ட் செய்திக்கு போறேன். நானு இந்த செய்தியும் நெக்ஸ்ட் நான் கொடுக்குற செய்தியும் ஒன்றோட லிங்க் நான் ஃபுல்லா எடுக்கிறதுல பார்ட்டா எடுக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் பேசின காரியம். இப்போது அந்த தூதன் தோன்றி சோதமில் நிகழ்ந்த அதே காரியம் மனுஷகுமாரன் வருகைக்கு முன்பதாக சபையில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து வார்த்தை முன் அறிவித்திருக்குமானால் அவரது காட்சியில் வரட்டும். எப்படி அங்க நடந்துச்சோ அதேதான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதுக்கே பாருங்க, son is appearing before his coming. son is appearing before his coming. அவர் வருகைக்கு முன்பதாக குமாரன் என்ன பண்ணோம்? வெளிப்படணும். எதுக்கு சொல்றாரு திருவள்ளுவர்? இதை அழுத்தின்னு சொன்னா அவருடைய ஊழியத்துல குமாரன் வெளிப்பட்டார்ன்றத காட்டுறார். அவருடைய வருகைன்றது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுற பாடி சேஞ்சிங் போது தனிப்பட்ட ஒரு செகண்ட்ல நடக்கிறது வருகை கிடையாது. நமக்கு தெரியும் வருகை எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? 1963 ஸ்டார்ட் ஆயிருக்குது. டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்ட்ல நம்ம வந்து இமை பொழுதுல கிறிஸ்து வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டு போறாருன்னு நம்மள 1963 முழு வேர்ட் ஃபார்ம் வந்து மனவாட்டிக்குள்ள பிளேஸ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா அது டைனாமிக் பவரா என்ன பண்ண போகுது?
வார்த்தை வடிவில வந்திருக்குது, வார்த்தை வந்திருக்குது. எகைன் ஒரு அவுட் போரி, திரும்ப ஒரு ஊற்றப்படுதல் வந்து சபையை ரெடி பண்ணும். அது 63 வந்தது முழு வார்த்தை. அந்த வார்த்தையை அபிஷேகிக்கிறதுக்கான வல்லமை இப்ப வரப்போகுது. எதனால வரப்போகுது? செகண்ட் ரைட் மூலம் வரப்போகுது, எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தின் மூலம் வரப்போகுது. அந்த அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, அது கீழே சொல்ற தீர்க்கதரிசி. Remember, appearing and coming is two different words. Appearing is now in the church. சபையில இப்போது இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? Showing himself alive after the 2000 years. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுது? ஜீவிக்கிறவரை காண்பிக்குது. சார், we would see Jesus. இயேசுவை காண விரும்புகிறோம். லாஸ்ட் வீக் பார்த்தோமா இல்லைங்களா? தீர்க்கதரிசி அதே கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசி என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, சொல்லி முடிச்சு நான் அந்த காரியத்தை சொல்றேன். 62 வருஷத்துல from that time அப்படின்னா அந்த நேரம் முதற்கொண்ட செய்தியில இந்த பாயிண்ட் சொல்றாரு. How many knows there is a difference between the appearing of the Christ and coming of the Christ. என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? coming of the Christ, appearing of the Christ. கிறிஸ்துவுடைய வெளிப்படுதலுக்கும் கிறிஸ்துவுடைய வருகைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா கேக்குறேன். It is a two different words. Now is the coming. Now is the appearing. The coming will be soon. Soon be அப்படின்னா will soon be அப்படின்னா இதுக்கு பின்பதாக 62 வருஷத்துல சொல்றாரு தீர்க்கதரிசி. அது இப்போ என்ன appearing நடந்து கொண்டிருக்கிறது, coming கூடிய விரைவில் அப்படின்றார். He is appearing in the midst of us அப்படின்னா நம்ம மத்தியில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். நம்ம மத்தியில் என்ன பண்றாரு? அவரு வெளிப்பட்டிருக்க appearing. Doing the works that he once did in his church. Now you are a part of the church. நம்ம என்னவா இருக்கிறோம்? சபையோட ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். பாருங்க, and by grace you believe I am a member of the church. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, சபையில வெளிப்பட்டார்ன்றாரு. வெளிப்பட்டார்னு சொல்லிட்டு சபையில வெளிப்பட்டார்னா கிடையாது, தீர்க்கதரிசிக்குள்ளதான் வெளிப்பட்டார். அது அப்ப தீர்க்கதரிசி தன்னை எப்படி மறைச்சுக்கிறாருன்னா, சபைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்றது மூலமா ஏதோ ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறாரா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில நீங்க ஒரு வெளிப்பட்டு இருக்கிற ஒரு பாட்டை தீர்க்கதரிசிக்குள்ள. ஆனா வருகை என்னங்க முழு வார்த்தையா வந்தது. 2 டிஃப்ரெண்ட் வார்த்தைகள். மேஜரான விஷயம் இது. நீங்க இந்த காரியத்தை இன்னும் வார்த்தையை படிக்கும் போது இல்ல வருகையை குறிச்சு உங்களுக்கு அந்த காரியங்கள் புரிந்து வரும்போது இது புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதோட கூட தொடர்புடைய அந்த முன்மாறி பின்மாறின்ற அந்த உபதேசத்துக்கு கடந்து போலாமா? நம்ம அந்த நேரத்துக்கு நேரம் போலாம். அதுவும் கூட நான் கொஞ்ச நேரம் தான் காட்ட போறேன். இப்போ நமக்கு பார்த்த காரியங்கள் உங்களால புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் எகைன் அடுத்த பாயிண்ட் நான் பாக்குறேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க. சரி, இப்போ இந்த காரியத்துல ஒரு சின்ன லைன் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மழைன்ற காரியம் எதுக்கு? நான் பேசிக்கலிருந்தே வரேன். மழைன்ற காரியம் எதுக்கு? ரெயின். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? மழை தனது உரிய காலத்தில் முதல் மழை பின்மழை, முதல் மலை இல்ல பின்மலை, முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் சொல்ற பாருங்க. ஆகையால் பூமியில் இயற்கையான தாவரங்கள் மேல் மழை பொழிகிறது, சபை மீது விழுகிற நித்திய ஜீவனை அளிக்கும் ஆவிக்குரிய மலைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்போ நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? முன்மாறி பின்மாறி. இதை நீங்க ஸ்தாபன சபைகள் வந்து போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்மாறி ஊற்றப்படிச்சு பின்மாறி ஊற்றப்படிச்சுன்னு சொல்லிட்டு அது என்னன்னே நமக்கு தெரியாது. பட் என்ன பண்ணுவோம்? என்ன விசுவாசி என்ன கேட்போம்? முன்மாறி பின்மாறின்னு கேட்போம். அப்பா மழைனா என்ன? அது எதுக்காக? இயற்கையில அது என்ன பண்ணுது? அதேதான் எங்க பண்ணணும் ஒர்க்கு? ஆவிக்குரிய மண்டலத்திலேயே அதே கிரியாதான் செய்யணும். அப்போ பூமியில ஒரு மழை தானே என்ன சொல்லுது? நீர் இன்றி அமையாத உலகுன்னு சொல்லுது. அப்படின்னா வாட்டர் தான் வந்து எவரி லிவிங் கிரீச்சருக்கும் என்ன இருக்கு? சோர்ஸா இருக்குது. அதை வச்சுதான் வாழ முடியும். புரிச்சுங்க உங்களுக்கு? அப்ப வானத்தின் மழை தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா பூமியில இருக்கிற மிருக ஜீவன்களை பாதுகாக்குது. சுவாசிக்கிறீங்களா? அப்ப அது மாதிரி இந்த மழையும் வந்து ஆவிக்குரிய உலகத்திலையும் இந்த மாதிரி ஒரு மழை இருக்க போகுதுன்னு சொல்ற. கரெக்டுங்களா உங்களுக்கு? புரிச்சுங்களா? பூமியில ஒரு மலை இருக்குது, அதே போல ஆவிக்குரிய மண்டலத்துல மலை இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மலை பைபிள்ல பேசுற மலை வந்து நம்ம சீசன்ல இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சீசனோட பொருத்தி பேசல. அந்த காரியத்தை நான் சொல்லிடுறேன். இங்க பேசுற மலை தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட யூதர்களோடும் அவங்க தேசத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுற மழையா இருக்குது, மழை காலமா இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது யூதர்களுக்கு நமக்கு தெரியும் 12 மாசம் இருக்குது. 12 மாசத்துல ஏறக்குறைய அவங்க 2 கேலண்டர் விசுவாசிக்கிறேன். செரிமனியல் கேலண்டர் ஒன்னு பாக்குறாங்க, அதே போல சிவில் கேலண்டர் செரிமனியல் சொன்னா நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுக்கு அப்படின்னா அந்த பண்டிகைகளுக்கு ஒரு கேலண்டர் யூஸ் பண்றாங்க. பண்டிகைகள் யூஸ் பண்ற கேலண்டர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? மார்ச் ஏப்ரல் மாசத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அதான் வந்து அவங்களுக்கு செரிமனியல் கேலண்டர். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆயத்தமாகுது.
இல்லைங்களா? நம்ம பார்த்தோம்ல, அதுல இருந்து 7வது மாசம் 7 மாசங்கள் வரும்போது அவங்க 7 பண்டிகைகள் க்ளோஸ் ஆகுதா இல்லைங்களா? நம்ம பண்டிகைகளை குறிச்சு பார்த்திருக்கோமா இல்லைங்களா? முதல் பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை, 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. 4வது பண்டிகை பெந்தோகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி. 7வது பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளுக்கு 3 முறை ஒரு யூதன் இங்க வரணும், சோசன் பிளேஸ்க்கு வரணும். அப்போ சோசன் பிளேஸ்க்கு வர்றதாச்சு தேவன் எப்படி அமைச்சுக்கிறாரு பாருங்களேன். நீங்க தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது ஒருத்தரும் சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லப்படுது. எப்படி? அடுத்த பாயிண்ட், ஒரு நபரும் கையை வீசின்னு வரக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, உடைக்கப்பட்ட இருதயத்தோட வரணும், வேதத்தோட வரணும், தேவனுக்கு காணிக்கையோட வரணும். இந்த விஷயங்கள்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, பெற்றுக்கொள்றதுக்கு. விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு? அப்ப கவனிங்க நல்லா, டினாமினேஷன் வெறும் காணிக்கை மட்டும் பொருட்படுத்தும், காணிக்கை கிடையாது. ரியலான ஒரு ஆஃபரிங் எதுன்னு சொன்னா நீங்க broken heart தான், உடைக்கப்பட்ட இருதயம் தான் ரியல் ஆஃபரிங். உடைக்கப்பட்ட இருதயத்தோட என்ன பண்ணுங்க, வார்த்தையோடு கூட வரணும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த இருதயத்தை ஏதோ ஒரு தான் தோன்றித்தனமா சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. அப்போ யூதனுக்கு தேவன் சொல்றாரு, நீங்க ஒருத்தரும் கை சும்மா வரக்கூடாது. இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கோங்க. தேவாலயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய சன்னிதானத்துக்கு சும்மா வரக்கூடாது. ஒரு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஆட்டோட வரணும். ஒரு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட, ஏதோ போறோம் இன்னைக்கு, அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தாகத்தோடு கூட, ஒரு தேடலோடு கூட வரணும். வரும்போது வேதாகமத்தோட சீல்ஸ் புக்கோட, வேதாகமத்தோட வரணும். அதே போல என்ன பண்ணுங்க, நம்ம செய்யற ரிச்சுவலோட கூட வரணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ஆர்டர்ஸ், புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது சும்மா வரக்கூடாதுன்னு எதை கொண்டு வர்றது? அடுத்த பாயிண்ட், அடுத்த கேள்வி. சும்மா வரக்கூடாதுன்னா என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த காலத்துல காசு பணம் கிடையாது இல்லையா, கோல்டு மட்டும் தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கரன்சியா என்ன பண்றோம், நோட்டை போடுறோம். அன்னைக்கு இருந்து கோல்டு வந்து நாங்க கோல்டை வந்து காணிக்கையா மேக்சிமம் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. கட்டுமானத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா எதை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வேளாண்மை சார்ந்த, வேளாண்மை என்னங்க, அக்ரிகல்ச்சர்ல ஏர்ன் பண்ண விஷயங்களையும், அதே போல வந்து எதுங்க, ஆடு மாடுகளை மேய்ச்சாங்களா, அந்த ஆடுகளையும் பலியா செலுத்துறது மூலமாகவும் அவங்க பெற்றுக்கொண்ட தானியங்களையும் தேவனுக்கு பலியா செலுத்தினாங்க இல்லைங்களா? பழங்களையும் தானியங்களையும் கிராம்ஸையும் ஃப்ரூட்ஸையும் செலுத்துறாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் எதிர்பார்க்கிறாரு இது, தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீ வரும்போது சும்மா இருக்கக்கூடாது, கையை வீசி வராத. தேவனை என்ன ஆசீர்வதிச்சாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதா நீ எடுத்துட்டு வான்றார். அப்போ அவங்க ஏர்ன் பண்ணது என்ன ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா, கோதுமை, பார்லி, அப்புறம் ஃபிக் ட்ரீ என்னங்க, அத்தி பழம், டேட்ஸ்னா பேரிச்ச பழம், அதே போல போமோகிரனேட் மாதுளை. இந்த விஷயங்கள்லாம் தேவன் அவங்க தேசத்துல கிடைக்கிற விஷயங்கள். அப்புறம் ஒலிவ எண்ணெய் இல்லைங்களா, இதெல்லாம் அவங்க தேசத்துல கிடைக்கிற விஷயம். ஒலிவ எண்ணெய், அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா ஆடு மாடுகளை தேவன் என்ன பண்றாரு, பழுகி பெருக பண்ணுவாரு, தேனு. இதெல்லாம் தான் அவங்க தேசத்துல அவங்களுக்கான ஏர்னிங்ஸ். அததான் அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சு தேவனுக்கு பலியா காணிக்கையா கொடுத்துட்டு இருந்தாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நீ அது வரணும், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரீங்க, வரும்போது அது உங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது விளையணுமே. தோட்டத்துல உங்களுக்கு விளையணும்னா என்ன வேணும்? ஆடு மாடுகளுக்கு எதுக்கு மேல? ஆடு மாடுகளுக்கு இயற்கை இருந்தாதான் ஆடு மாடுகள் செழிக்கும், அது மேல குட்டிகளையும் அதை பலியா செலுத்த முடியும். இந்த பழ வகைகளுக்கு என்ன தேவைப்படுது? மழை தேவைப்படுது. அப்ப எல்லாத்தையும் சுத்தி நீங்க கொண்டு வரீங்க இல்லையா, கொண்டு வரதுக்கு முன்னாடி தேவனே மேல கொடுத்திருக்காரு அந்த ஆசீர்வாதம் ரிட்டர்னா தேவனுக்கு கொண்டு வரணும். புரிஞ்சா உங்களுக்கு? விஷயம் புரியுதுங்க உங்களுக்கு? நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம கையில இருந்து ஏதோ கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிறோம். தேவனுக்கு நம்ம கையில எல்லாம் எதுவும் தரது கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துடைய சாட்சி தான் இந்த காணிக்கை எல்லாம். புரிஞ்சுங்களாங்க? காணிக்கைக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் புரியுதா உங்களுக்கு? காணிக்கை போட்டாலும் சரி, உங்களை நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்மள நம்ம கொடுக்கறது எதுன்னு சொன்னா தேவன் சிருஷ்டித்து இருக்கிறார். இந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறதா சிருஷ்டித்து இருக்கிறார். உலகத்துல ஒரு நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கேள்வி கேட்கப்படும்போது ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பேர்பட்ட அற்புதமான கேள்வி. உலகத்தானுக்கு இருக்கிற ஞானத்தை பாருங்க. நீங்க இவ்வளவு டேலண்டா இருக்கிறீங்களே, அது உங்களுடைய திறமையா இல்லைன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான்னு கேக்குறாங்க. உங்களுடைய திறமையா அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் சொல்றாரு, அவரு தேவ பக்தி உள்ள நபர். அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு திறமையானவனா இருந்தது என்னுடைய அதிர்ஷ்டம். இவ்வளவு திறமையான கடவுள் என்ன படிச்சது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி நான் இந்த காலத்துல இந்த மணி நேர செய்தியில எப்பேற்பட்ட பெற்றோருக்கு பிறந்து இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்றேன் இல்லையா, அது என்னுடைய அதிர்ஷ்டன்றதோட கிருபை. அதிர்ஷ்டம் உலகம் சொல்ற வார்த்தை கிருபை, கிரேஸ். அது
அந்த கிரேஸ் தான் மகத்தான ஒரு காரியம். அந்த கிரேஸ் தான் என்ன பண்ணிருக்கு, அந்த காரியத்தை அவர்கிட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களை என்ன மேல ஊறும்படி செய்திருக்கு. எனக்குள்ள எந்த நன்மையான காரியம் இல்லை. ஆமென். இப்போ காணிக்கைன்றது எகைன் தேவன் ஊற்றின அந்த மழையுடைய அவுட்புட், அந்த ஆசீர்வாதம் இப்படி வந்து திரும்ப என்னவா மாறி இருக்குது, தானியமாகவோ கனிகளாவோ ஆடுகளாவோ மாடுகளாவோ சொத்துக்களாவோ மாறி இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த ஆர்டர் புரியுதா? அடுத்து நம்ம உள்ள போறேன். இப்ப அதனாலதான் இந்த காரியம் முதலாம் யாத்திரையில யூதர்களோட சம்பந்தப்படுது. சரி, அப்ப எப்படி மழை பெய்யும் உங்களுக்கு சொன்னா, ரெண்டு மலைகள், ரெண்டு விதமான மலைகள், பேர் வைக்கப்பட்ட ரெண்டு மலைகள் இருக்கும் உங்களுக்கு யூதர்களுக்கு. ஒண்ணு முன்மாரி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பின்மாரி. முன்மாரி அப்படின்னு சொன்ன, மாரின்னு சொன்ன என்ன அர்த்தங்க, ஃபார்மர் ரெயின், மலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஃபார்மர் ரெயின் அப்படின்னு சொன்ன எப்ப பெய்யும்னு சொன்னா, யூதர்களுக்கு நான் சொன்னேன் ரெண்டு கேலண்டர் இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு கேலண்டர் ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு கேலண்டர் அக்டோபர் டு நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம கேலண்டர் படி சொன்னா, ஒன்னு செரமோனியல் கேலண்டர், இன்னொன்னு சிவில் கேலண்டர். செரமோனியல் கேலண்டர் என்னங்க, அந்த பண்டிகைகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அவங்க யூஸ் பண்ற கேலண்டர். இன்னொரு சிவில் கேலண்டர்லாம் தேசத்துக்காக சட்டத்துக்காக வருஷம் நம்ம கணக்கு போடுறோம்ல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ற கேலண்டர், அதுல சிவில் கேலண்டர்னு சொல்லுவோம், உள்நாட்டு கேலண்டர். அது ஏப்ரல் மாசத்துல சரி அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவங்களுடைய ஃபார்மர் ரெயின் அப்படின்றது விதை விதைப்பாங்க இல்லையா, விதை விதைச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க, அறுவடை பண்ணும். அப்போ தேவன் பண்டிகை எப்படி வச்சிருக்காரு, பண்டிகைகளை எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, பண்டிகைகளும் கூட அறுவடைக்கு ஏற்ற விதத்திலே வச்சிருக்கிறார். பண்டிகைகள் எப்படி வச்சிருக்காரு, அறுவடைக்கு ஏற்ற வச்சிருக்கிறார். அறுவடை இல்லாத காலத்துல பண்டிகை வச்சுட்டோம்னா என்ன பண்ண முடியாது அவங்களால. தேவனுடைய சன்னிதானத்துல வந்தாலுமே கூட ஏதாவது கொண்டு வர முடியாது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ ஏதாவது கொண்டு வரலான்னு சொன்னா தேவன் சொல்லியிருக்காரு, அவரே சட்டத்தை போட்டிருக்காரு, என்கிட்ட சும்மா வரக்கூடாது சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுடைய ஞானம் எப்பேற்பட்டதா பிளேஸ் ஆயிருக்குன்னு சொன்னா, கரெக்டா அவங்களுக்கு அறுவடை காலத்துல பண்டிகை வச்சிருக்காரு. அந்த அறுவடையிலிருந்து அவங்க என்ன கொண்டு வராங்க, தேவன்கிட்ட காணிக்கை கொண்டு வராங்க. அப்ப அறுவடை நேரத்துல பண்டிகை காணிக்கை வச்சாங்கன்னு சொன்னா, மழை எப்ப பெய்யணும், மழை எப்ப பெய்யணும், அறுவடை நேரத்துல பெய்யணுமா இல்ல சென்டர்ல பெய்யணுமா, எப்ப பெய்யணுங்க, புரியுதா உங்களுக்கு? எப்ப பெய்யணும்னா, எப்ப மழை நமக்கு தேவைங்க, எப்ப வேணுங்க, விதை விதைக்கும் போது விதை வளர்றதுக்கு இன்னும் தண்ணி நிலத்துல விதெல்லாம் போட்டுடுறோம், விதெல்லாம் போட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு மழை பெஞ்சா விதை வருமா இல்லையா? அப்படின்னா விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு என்ன தேவைப்படுது, எதுக்கு, நிலம் லூஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அதான் ஒரு ஃபர்ஸ்ட் மழை இல்லைங்களா? அதான் முன்மாரி மழை சொல்லப்படுது. அது எப்ப பெய்யுன்னு சொன்னா, கேலண்டர் படி 7ஆம் மாசத்துல பெய்யுது, 7ஆம் மாசத்துல இறுதியில பெய்யுது, 8ஆம் மாசம் தொடக்கத்துல பெய்யுது. எது முன்மாரி, எது செரமோனியல் கேலண்டர் படி. அப்படின்னா அவங்கள பண்டிகை இல்லாத கேலண்டர் படி. ஆனா சிவில் கேலண்டர் படி முதல் மாசத்துல பெய்யுது. அப்பதான் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விதை விதைப்பாங்க. அவங்களுக்கு 2 பிரதானமான தானியங்கள் இருக்கு யூதர்களுக்கு. ஒண்ணு கோதுமையும் வார்கோதுமையும். அவனோட அறுவடை எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னு சொன்னா, வார்கோதுமையில ஸ்டார்ட் ஆகி கோதுமையில முடியும். அப்படியே பஸ்கா பண்டிகை வார்கோதுமையில ஸ்டார்ட் ஆகும். அதே போல முதற் பலன் பண்டிகை வருது இல்லையா, சரி வாரங்களின் பண்டிகை வருது இல்லையா, வாரங்களின் பண்டிகையில என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு அரிக்கட்டை எடுத்துன்னு வந்து என்ன சரி ஒரு அப்பமா சுட்டுன்னு வந்து தேவாலயத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? இப்போ முதற் பலன் பண்டிகையில என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை சரி ஒரு இது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், ஒரு கதிர்கட்டை கொண்டு வந்து முதற் பலன் அசைவாட்டணும். அறுவடை ஸ்டார்டிங்ல வர்றது பஸ்கா பண்டிகை இல்லைங்களா? அதே போல வாரங்களின் பண்டிகை 49 நாள், ஏறக்குறைய 1.5 மாசம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அறுவடை நாளா இருக்குது. எத்தனை நாளா இருக்குது இப்ப அறுவடை? நம்ம தெரியும் இல்லைங்களாங்க, தோட்டத்துல நம்ம பல்லா இருக்க போறோம், அறுக்கிறது ஒரே நாள்ல எல்லாரும் அறுக்கிறது இல்ல. அவங்க விளைவுக்கு தக்கதாக 15 நாள் 20 நாள் கேப்ல ஏறக்குறைய 2 மாசத்துல அந்த அறுப்பு இருக்கா இல்லைங்களாங்க? ஒரு தோட்டத்துல இன்னைக்கு அறுக்கணும், இன்னொரு தோட்டத்துல இன்னொரு வாரம், இந்த வாரம், அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துக்கு கேப்ல இருக்குது. அதே போல யூதர்களுக்கு அறுவடை நேரம் ஆபிப் மாசத்துல தொடங்கி, அதே போல 3ஆவது மாசத்துல பஸ்கா வாரங்களின் பண்டிகையின் போது முடியும். வார்கோதுமையில ஸ்டார்ட் ஆகி கோதுமையில முடியும் இல்லைங்களா? அப்ப விதையும் அதுக்கேற்ற மாதிரி தானே போடுவாங்க நிலத்துல, கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப விதை அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்கன்னு சொன்னா கவனிச்சுக்கோங்க, சொல்றேன். அக்டோபர் நவம்பர்ல போடுறாங்க. அக்டோபர் நவம்பர்ல வச்சுக்கோங்களேன். அப்ப எவ்வளவு ஆச்சுங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 7 மாசம் ஆகுது கணக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது 7 மாசம் முன்னாடி ஒரு முன்னாடி பெய்யுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எதுக்கு, விதை போடும் போது.
நான் இதெல்லாமே எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ஆவிக்குரிய சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்றது சொல்றேன். எங்க அதுக்குள்ள நான் வரேன். இந்த காரியம் புரிஞ்சுச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? எதுக்குன்னா நம்ம ஊர்ல விதவைக்கு இதே காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இது முடிஞ்ச உடனே எப்ப அவங்க பண்டிகைக்கு வரணும்? ஏப்ரல் மேல அவங்களுக்கு பஸ்கா பண்டிகையில இருந்து தொடங்கி எது இருக்கு போகுது? பஸ்கா பண்டிகை, அதுக்கப்புறம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒரே வாரத்துல வரும். 3 பண்டிகைகள் ஒரே வாரத்துல வருதா? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாடுறாங்க. முதற் பலன் பண்டிகை அந்த வாரத்துல வர்ற முதல் நாள் கொண்டாடுறாங்க. 3 பண்டிகை க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? அப்ப அந்த முதல் பலன் பண்டிகையில இருந்து 7 ஓய்வு நாட்களை கூட்டி வர்ற அடுத்த நாள், அந்த ஓய்வு நாள் 7 நாட்களை கூட்டி வர அடுத்த நாள் வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்த பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுறாங்க. அந்த பெந்தகோஸ்த பண்டிகை தான் இவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? கோதுமையை இடிச்சு அப்பமா சுட்டு எடுத்துட்டு வரணும். எடுத்து என்ன பண்ணுங்க? அப்பமா சுட்டு எடுத்துட்டு வரணும். இது கோதுமையில முடியுது. 3வது மாசம், ஏறக்குறைய 3வது மாசத்துல முடியுது. இப்ப இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி தேவன் ஃபர்ஸ்ட் விதை விதைக்கும் போது ஒரு மழையை கொடுக்குறாரு அவங்களுக்கு. 2 இது முடிச்ச உடனே பின்மாறி எப்ப பெய்யும் அப்படின்னு சொன்னா கவனிங்களா? பின்மாறி எப்ப பெய்யும் சொன்னா, பின்மாறி அறுவடை வரதுக்கு முன்னாடி கதிர் வந்திருக்கும் இல்லையா? கதிர் வரும் மேல. கதிர் மேல என்ன வருங்க? இல்லங்க, கதிர்வெல்ல இது கோதுமையுடைய பதர் வரும். பதருக்குள்ளதான் என்ன இருக்குங்க? வித்து இருக்கும். அந்த வித்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, வித்து லைட்டா இன்னுமே பாலா இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? நீங்க பாருங்க, அது வரும்போது நீங்க பிடிச்சிட்டு பண்ணீங்களா, பால் கலர் நம்ம இதுலயே பார்க்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், அறுத்து எடுத்து என்ன பண்ணுவோம், சக்கரை எல்லாம் போட்டு காய வச்சு சாப்பிடுவோம். நம்ம கேழ்வரகையே சாப்பிடுவோம். அது நீங்க எலசா கடிச்சுன்னு சொன்னா ஏன்னா பாலா வரும் இல்லைங்களா? அந்த பாலா வர்ற நேரத்துல ஒரு மழை பெய்யும். பாலா வர்ற நேரத்துல ஒரு மழை பெய்யும். அதுதான் பின்மாறி மழை. எதுக்கு இந்த மழை பெய்யுதுன்னு சொன்னா, இந்த பாலா இருக்குல்ல, இது மெச்சூர் ஆகுறதுக்கு என்னங்கன்னா, அது நல்லா ஸ்ட்ராங்கான, அதாவது முதிர்வு அடையறதுக்கு பெய்யற மழை. அது இதான் யூதர்களுடைய கணக்குல பெய்யற முன்மாறி பின்மாறி. இது நார்மலா யூதர்களுக்கு என்ன பெய்யும் சொன்னா, சிவில் கேலண்டர் படியும் 7ஆம் மாசம், அதே போல செருமனியின் கேலண்டர் படியும் 7ஆம் மாசம். புரிஞ்சுக்கணும் நல்லா? செருமனியின் கேலண்டர் படியும் 7ஆம் மாசம் பெய்யுது. இததான் தீர்க்கதரிசி. இப்ப நம்ம உள்ள வரலாம், விஷயத்துக்கு வர. நான் ஒரு அஸ்திபாரத்தை மட்டும் நான் இந்த வாரம் போட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த காரியத்தினோட டீட்டெயில நான் சத்தியத்தோட பூர்த்தி காட்டுறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் பேசணும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன் பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் பூமியில் இயற்கையான தாவரங்களின் மேல் மழை பொழிகிறது. சபை மீது விழுகிற நித்திய ஜீவனை அளிக்கும் ஆவிக்குரிய மழைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது. இப்ப மழை நம்ம பைபிள்ல இயேசு கிறிஸ்துவ நிறைய காரியங்களுக்கு பொறுத்துறோமா இல்லைங்களா? பரிசுத்தாவியும் ஒரு சில காரியங்களுக்கு பொறுத்துறோம் இல்லைங்களா? தண்ணீர், ஓடுகிற தண்ணீர் எதுக்கு அடையாளம்? வாய்க்கால்கள் எதுக்கு அடையாளப்படுத்துறோம்? ஆவியின் அபிஷேகத்துக்கு பொறுத்துறோமா இல்லைங்களா? நீர்க்கால்கள் நம்ம பார்த்தோம். நீர்க்கால்களின் ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தருகிற விலையுதிரா மரத்தை போல இருப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நீர்க்கால் கிறிஸ்து, அந்த 7 நீர்க்கால்கள் 9 நீர்க்கால்கள் வந்துச்சு. அது ஆவியின் 9 வரங்கள் பார்த்தோம். அப்படியே அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவி 9 நிலையிலே வந்தான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நீர்க்கால்கள் எதுக்கு அடையாளமா பாக்குறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பார்க்கிறோம். அதே போல வானத்துல பெய்கிற மழை கூட பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தவமையில சொல்றாரு இல்லைங்களா? சொல்றாரு இல்லைங்களா? மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிறது போல. அப்படின்னா பரிசுத்தாவி விழுகையை குறிக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப மழைன்றது பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? பரிசுத்த ஆவிக்குடைய பரிசுத்தாவி தான் தேவனுடைய சொந்த ஜீவன், நித்திய ஜீவன், ஜனங்களுக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, ஏனென்றால் அதை முன்மாறி என்றும் பின்மாறி என்றும் அழைக்கிறோம். அதை தேவனுடைய ஆவியிலிருந்து அவருடைய சபையின் மேல் பொழிகிற மழையாயுள்ளது. சரி, இப்போ மழை அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மழை பெய்யணுன்றோம், முன்மாறி என்றோம், பின்மாறி என்றோம். நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆஸ் யூசுவல் பண்டிகையின்படி அப்படின்னு யூதர்களுடைய பண்டிகையின்படியோ இல்ல புரஜாதி சபை காலத்தின்படியோ நம்ம எப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சபை காலத்துல எதனால் சபை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 7வது சபை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லைங்களா? அப்ப 7வது சபை காலத்துல வாழ்றோம்னு சொன்னா அது என்ன காலம்? அது இல்லங்க, அறுவடையில எந்த காலம்? அறுவடையின் காலம். கரெக்டுங்களா? அறுவடையின் காலம். அது விதை விதிப்பின் காலத்துல இல்ல, அறுவடை பெற்றுக்கொள்ற காலத்துல இருக்கிறோம். இந்த காலத்திலயும் ஒரு விதை விதைப்பு இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா பிரத்யேகமா ஒட்டுமொத்த புரஜாதிக்கான அறுவடையின் நேரம் இது.
எடுத்துக்கொள்ளப்படுதல்ல முடியும். எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இந்த வித்துக்களானது களஞ்சியத்துல சேர்க்கப்படுறதா இருக்குது. அதே நேரத்துல பூமி மேல நியாய தீர்ப்பு வந்து அப்படின்னா ஆட்டம் பாமோ தேர்ட் வேர்ல்டு வார் வந்து பதற சுட்டரிக்கிறதா இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்க இருக்கிற மீதமான முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் இருக்குது. அந்த வித்துக்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுச்சு, நிலத்துல போடப்பட்டுச்சு இல்லைங்களா? இப்ப இந்த காலத்துல அறுவடைக்கான்ற வித்துக்கள் இருக்குது. இப்ப இந்த ஏழாவது சபை காலத்துல இருக்கிறோம். நான் இதை எடுத்து யூதருடைய செரிமனியல் கேலண்டருக்கும் சிவில் கேலண்டருக்கு பொறுத்துறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அதாவது பண்டிகைகளுடைய கேலண்டருக்கும் உள்ளூர் கேலண்டருக்கு ரெண்டுத்துக்குமே பொறுத்துறேன். இப்ப அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போறேன் உங்களுக்கு. இப்ப ஏன்னா அந்த மாம்சரீதியான விஷயம் அப்படியே ஆவிக்குரிய காரியத்துக்கு இங்க என்னவா இருக்க போகுது, எடுத்துக்காட்டா இருக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ பாருங்க, அடுத்தது நான் அந்த விஷயத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே விஷயம் பண்ணுவார். அது எப்படி இந்த காலம் சொல்றீங்க? அடுத்த பாயிண்ட். இதே யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல அடுத்தடுத்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க சொன்னா, நாம பார்த்தோம் மணவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுதல் செய்தியை பார்த்தோமா இல்லைங்களா? அந்த மணவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுதல்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுல வாசிக்கிற பாருங்க. இங்க விட்டு அந்த பாகத்தை வாசிக்கிற பாருங்க. 23ஆம் வசனம். சீயோன் குமாரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். மழை வருது. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆடைகள் திராட்சை எண்ணெயும் வழிந்தோடும். முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புலிகளும் பட்சித்த வருஷங்களையும் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எப்போ ரெஸ்டோரேஷன் நடக்குதோ அதே காலகட்டத்துல முன்மாறி பின்மாறி மலைகள் ஊற்றப்படுதல் சபை மேல இருக்க போகுதுன்ற. அப்போ நம்ம சபை காலத்துல எந்த காலத்துல இருக்கிறோம்னு சொன்னா, இந்த 4 பூச்சிகளுடைய காலத்துல இல்ல, நாம திரும்ப அழிக்கப்படுதலின் காலத்துல இருக்கிறோம். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? 2 விஷயம் இருக்குது. ஒன்னு ரிஃபார்மேஷன், இன்னொன்னு ரெஸ்டோரேஷன். 2 வார்த்தைகள் இருக்கு. ரெஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா சீர்திருத்தம். சீர்திருத்தம் என்னங்க? சீர்திருத்தம் என்னங்க? சரி பண்றது இல்ல. ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னா திரும்ப அழிக்கப்படுதல்ன்றது என்னங்க? சரி பண்றது அப்படின்னா ஒண்ணு ப்ராப்ளமா இருக்கு, அதை ரெடி பண்றது. ஆனா திரும்ப அழிக்கப்படுறது வேறோட புதுசாக தர்றது. கரெக்டுங்களா உங்களுக்கு? எதாவது அப்படியே தர்றது, சரிப்படுத்துறது கிடையாது. அப்போ மார்ட்டின் லூதர் பண்ணுது ரிஃபார்மேஷனா ரெஸ்டோரேஷனா? ரிஃபார்மேஷன். மார்ட்டின் லூதர் ரிஃபார்ம் பண்ணாரு தவிர அவர் மூலமா ரெஸ்டோரேஷன் நடக்கல. கரெக்டுங்களா உங்களுக்கு? ரெஸ்டோரேஷன் நடந்துச்சா? நடக்கல. மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாருங்க? ரெஸ்டோர் பண்ணாரு. சபையில இருந்து ஒரு சின்ன காரியத்தை திரும்ப என்ன பண்ணாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாரு தவிர எல்லா காரியங்களும் திரும்ப அழிக்கப்படல. எல்லா காலங்களும் திரும்ப அழிக்கப்படுற ஒரு காலம் இருக்க போது. 4 புழுக்கள் இருக்கு, 4 வாம்ஸ் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, பட்டை புழு இல்லைங்களா? அதுக்கப்புறம் 4வது பூச்சி இல்லைங்களா? பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி. 4 பூச்சிகளும் சபை காலத்தை வந்து என்ன பண்ணுச்சு? டெஸ்ட்ராய் பண்ணுச்சு. முதல் 3 சபை காலத்துல டெஸ்ட்ராய் பண்ணுச்சா இல்லைங்களா? நம்ம பார்த்தோம். முதல் 4 சபை காலத்துல டெஸ்ட்ராய் பண்ணுச்சா இல்லைங்களா? நம்ம அதுல பார்த்தோம், டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த 3 சபை காலத்துல தேவன் திரும்ப அழிக்கப்படுதல கொடுத்து வந்திருக்காரா இல்லைங்களா? அப்போ இது எப்ப நடக்குது? முழுவதுமாக திரும்ப அழிக்கப்படுதல் எப்ப நடக்குது? மல்கியா 4ஆம் அதிகாரத்துல பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு திருப்பப்படுதல் அங்க நடந்துச்சு. பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு திருப்பப்படுவது மூலமாக அதான் திரும்ப அழிக்கப்படுதல். கரெக்டுங்களா உங்களுக்கு? ஏன்னா நம்ம மார்ட்டின் லூதர் ஆதி பெந்தகோஸ்தை திருப்பினாரா? ஜான் வெஸ்லி திருப்பினாரா? பெந்தகோஸ்தை வரங்கள் திரும்பிச்சா? வெறும் வரங்கள் மட்டும் திரும்ப அளிக்கப்படுச்சு தவிர உபதேசம் திரும்ப அளிக்கப்படல. பெந்தகோஸ்தை மூலமா திரும்ப அளிக்கப்படுச்சா இல்ல. அவன் வரங்களை பெற்றுக்கொண்டு ஸ்தாபனம் ஆயிட்டாங்க. மார்ட்டின் லூதர் வெறும் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த டீம் ஸ்தாபனமா மாறிடுச்சு. ஜான் வெஸ்லி பிரஸ்தமாக்கப்படுதல் பெற்றுக்கொண்டு ஸ்தாபனம் மாறிடுச்சு. பெந்தகோஸ்தை டீம் என்ன பண்ணுச்சு? வரங்களை பெற்றுக்கொண்டு ஸ்தாபனமா மாறிடுச்சு. ஆனா டோட்டல் முழுவதுமாக திரும்ப அளிக்கப்படுதல் இங்க இருக்க போது. இந்த காலத்துல எங்க இருக்க போது? மணவாட்டி இந்த காலத்துல இருக்க போது. இந்த திரும்ப அளிக்கப்படுதலுக்கு ரீசன் என்னவா சொல்றது பாருங்க. நான் சொன்ன உங்களுக்கு இந்த 25ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க. இப்ப பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும், இது 4 குதிரைகள்.
குதிரைகளுக்கு பொருத்தலாம். அதே போல 4 ஆவிகளுக்கு பொருத்தலாம் இல்லையா? நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து நம்ம பார்த்தோம், கிரியைகள் வித்து, அதுக்கப்புறம் பிலேயாமின் போதகம், எசபேல் மார்க்கம் இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையில வந்து போதகமா மாறி, அதுக்கப்புறம் பிலேயாமுடைய போதகமா மாறி யோசபேல் மார்க்கமா வந்து முடிஞ்சா இல்லைங்களா? நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம், வீட்டுல பார்த்திருக்கோம், அந்த செய்தி வேணா பார்த்துக்கோங்க. அப்போ வருஷங்கள் விலையை திருமளிப்பேன். எப்ப திருமளிப்பேன்? எப்ப அழிக்கிற காலம் எப்போ சொல்லுங்க? மார்ட்டின் லூதர் காலம் கிடையாது அது. இந்த காலத்துல எகெயின் மல்கியா 4வது அதிகாரத்துல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி திரும்பவும் கொடுப்பார். அதான விஷயம். இப்ப இந்த நேரத்துல இந்த திரும்ப அழிக்கப்படுதல், இப்ப நான் தோட்டத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். தோட்டத்துல நல்லா பாத்தீங்க சொன்னா நல்லா செடி புழுக்கள்லாம் இருக்கும். நல்லா மழை பெஞ்சுனா என்ன ஆகும்? மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க? கரெக்டுங்களா? மழை வரும்போது தான் என்ன பண்ணுங்க, ஒரு மழை செடிய செழுமை கொண்டு வர்றது மட்டும் இல்லாம தானியத்தை வளர்க்கறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற புழுக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நமக்கு தெரியும், விவசாயம் பண்றது நமக்கு தெரியும். அது பெரிய மழை என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுது, இருக்கிற எல்லா காரியத்தையும் அகற்றுது, அது மேல இருக்கிற எல்லா காரியத்தையும் அகற்றுது. இப்ப இந்த இடத்துல பர்டிகுலரா நம்ம வாசிக்கிறோம், விலையை உனக்கு திரும்ப கொடுப்பேன், விலையை கொடுப்பேன். அந்த விலையை கொடுக்கறதுக்கு 4 புழுக்கள் என்ன பண்ணுவாங்க, போகணும். அதுக்கு மேலதான் சொல்றாரு, நான் முன்மாரியை பே பண்ணுவேன், இந்த முன்மாரிதான் இதெல்லாம் செய்ய போகுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நல்லா கட்டினா இல்லைங்களா? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து அவர்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவா. நீங்க ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு எவ்வளவு முன்மாரி இருக்கு பாருங்க, எவ்வளவு முன்மாரி இருக்குங்க. வாசிங்களா? சீயோன் குமாரரே, உங்களுக்கு தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், அவர் தக்கபடி முன்மாரியையும் கொடுத்து அவர்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இங்க 2 முன்மாரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பின்மாரி இருக்கு. ஒரே முன்மாரி கிடையாது, 2 முன்மாரி மலைகள். விதைக்கு முன்பதாக ஊற்றப்படுகிற ஒரு மலை, அதுக்கப்புறம் ஒரே விதைக்கு, அதாவது அறுவடையின் போது பெய்யப்படுற மழை இருக்குது. இது ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நம்ம 7 சபை காலத்துக்கு பொருத்தோமானா இது ஏதோ ஒரு இடத்துல பொருந்தணும். ஏன்னா சபையும் கூட இழந்த அந்த 4 புழுக்களால், ஏன்னா சபைன்றது ஒரு மரம், இங்கேயும் மரம் வளர்றதுக்கு என்ன தேவைப்படுது, மழை தேவைப்படுது. மரத்தை பச்சித்து போடுது 4 புழுக்கள், ஒரே புழுவுடைய 4 தோற்றங்கள். ஒரே குதிரை மேல ஏறி இருந்தவன், அவன் ஏறி இருந்த ஒருத்தன் தான், ஆனா 4 குதிரைகள் இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப 4 குதிரைன்றது எப்போதும் வல்லமையை குறிக்குது. ஏறி இருந்த ஒருத்தன் தான், அந்த கிறிஸ்து தான். அவன் வேற ஒரு புழுவை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா நான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எதை செஞ்சான், கனிகளை தூக்குனா, அதுக்கப்புறம் இலையை தூக்குனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணான், பட்டையை தூக்குனா, அப்புறம் கட்டைக்குள்ள போயிட்டான். நம்ம பார்த்தோமா இல்லைங்களா டோட்டல் மரத்தை? அப்ப தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா ஒரு பெரிய எதை கொடுக்குறாரு, ரெயினை கொடுக்குறாரு. அந்த புழுக்கள் போகுது, எகைன் மரம் என்ன ஆகுது, ரெஸ்டோரேஷன் ஆகுது இல்லைங்களா? ரிஃபார்ம் ஆகல, ரெஸ்டோரேஷன் ஆகுது. எகைன் இந்த காலத்துல மணவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுதல். இந்த நேரத்துல தான் என்ன இருக்க போகுது, முன்மாரியும் பின்மாரியும் மலையை குறிச்சு ஒரு விஷயம் இருக்க போகுது. அப்போ மலைன்றது எதை குறிக்குது, பரிசுத்தாவின் ஊற்றப்படுதலை குறிக்குது. இது வரைக்கும் விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எங்கே நம்ம அடுத்த ஒரு சின்ன லைனோட கூட நான் முடிச்சே போறேன். நெக்ஸ்ட் வீக் இந்த காரியத்தை உங்களுக்கு டவுட் இல்லாம பேச போறேன். ஏன்னா நான் அநேக காரியங்களை எடுத்தா உங்களுக்கு டவுட் ஆயிடும். புரிஞ்சுங்க உங்களுக்கு? பாருங்க, அப்போ களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் ஒழிந்தோடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளைவுகள் இல்லாம போனதுக்கு 4 ஜீவன்கள், பூச்சிகள் காரணமா போச்சு. சபையை அடிச்சது 4 ஜீவன்கள் தான். அதை எடுத்து போடுறதுக்கு, அந்த 4 ஜீவன்களை எதிர்க்கிறதுக்கு தேவன் என்ன பண்ண போறார், எகைன் ஒரு மகத்தான பரிசுத்தாவி ஆகிய அந்த வல்லமை ஜீவன் அனுப்ப போறார். அதான் வந்து முன்மாரி பின்மாரி அபிஷேகங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அதான் காட்டினேன், ஏற்கனவே சொன்னேன். முன்மாரின்றது எப்போ சபையில அப்படின்னு சொன்னா, எப்போ இந்த 4 பூச்சிகள் போய் திரும்ப அழிக்கப்படுதல் வருதோ அந்த நேரத்துல, எப்ப அறுவடை இருக்க போதோ அந்த நேரத்துல, இந்த நேரத்துல எகைன் திரும்ப அது இருக்க போகுது. அதுதான் இங்க காட்டுறேன் பாருங்க. 26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 28ஆம் வசனம் திரும்பி இதெல்லாம் கண்டினியூவா நிறைவேறப்புறத்திற்கு தரிசனம் பாருங்க. இப்போ அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவரிலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது எப்ப நடக்கிறது? முதலாம் வருகையில பெந்தகோஸ்தே நாளின் போது பேதுரு கிட்ட வந்து கேக்குறாங்க, இவர்கள் வந்து மதுவினால என்னங்க திராட்சை ரசத்தினால் நிறைந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பேதுரு எழுந்து பேசுறாரு, இஸ்ரவேலரே சகோதரர்களே, இது பொழுது விடிந்து என்ன வேலையா இருக்குது, 3ஆம் மணி வேலையா இருக்கிறது, காலைல 9 மணி. இது என்னங்க,
இது மது குடிச்சதெல்லாம் வந்தது கிடையாது. யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றார். மாம்சமான கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகின்றார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அப்போ பேதுரு என்ன கிளைம் பண்றாரு? பேதுரு இருந்த காலம் கடைசி காலம். எப்படி கடைசி காலம்? பேதுரு இருந்த காலம் எப்படி கடைசி காலம்? அது நம்ம காலத்துக்கு போறது இல்லைங்களா? இங்க அந்த கீழே நீங்க வாட்சிங்களா உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர் மேலும் நாட்கள் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியில ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகி அக்கினி அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே. அதே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் எது? இந்த நாள் இல்லைங்களா? கர்த்தருடைய பெரிதான நாள்ன்றது முதலாவது இருக்கு. அதான் மல்கியால ரெண்டு வருகைகள் இருக்கு, 2 நாட்கள் இருக்குது. நம்ம ஆசிக்கிறோமா இல்லைங்களா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவன் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிழை எடுத்துக்கும் பிதாக்கள் எடுத்துக்கும் திருப்பான். ஆனா இங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய பெரிதான நாள் 1, 2வது பயங்கரமான நாள் 1. பெரிதான கிரேட் டே 1, ட்ரெட்ஃபுல் டே 1. புரிஞ்சுங்களா? கிரேட் டே தான் முதலாவது இருக்கு, 2வதுல இருக்கிற பயங்கரமான நாள் தான் இது. அப்ப 2 நாள்லயும் 2ம் கடைசி நாள். எப்படி கடைசி நாள்? அது பேதுரு சொல்றபடி அது எப்படி கடைசி நாள் சொன்னா, நியாயப்பிரமாண யுகத்துடைய கடைசி நாள். யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த நேரமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தான் இருக்குது யூதர்கள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன போறாங்க? யூதர்கள் என்ன போறாங்க? சிதறடிக்கப்பட்டு போறாங்க. யூதருடைய கடைசி தொடுதல் பரிசுத்தாவி அவங்கள ஊற்றப்பட்டு யூதருடைய யூதர்கள் அறுவடை பண்ண போறாரு தேவன் அவங்கள. 2000 வருஷம் அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது? புறஜாதி சபை காலம் இருக்க போகுது. கரெக்டுங்களா? இப்போ யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தின் முடிவு இல்லைங்களா? எஸ் பவுல் சொல்றாருல, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் வாக்கு தத்துவத்துக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழே குமாரனை அனுப்பினார். அப்படின்னா காலம் நிறைவேறின போதுன்னா எந்த காலத்தை குறித்து சொல்றாருன்னா நியாய பிரமாணத்துடைய முடிவு. அதான் கடைசி காலம், யூதர்களுக்கான கடைசி காலம் அது. அப்ப அதனால பவுல் பேதுரு இதே வார்த்தையை சொல்றாரு, கடைசி நாட்களிலே. இப்ப யூதர்களுக்கான கடைசி நாள் அது. அந்த நாட்களிலேயும் அந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுச்சு? அவங்க மேல ஊற்றப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? அப்ப அதே நேரத்துல மழை பெஞ்சிருக்கணும். மழை என்ன அர்த்தம்? மாறிங்க அந்த பார்த்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு முன்மாறி பெஞ்ச் எங்க பெஞ்சு? பெந்தகோஸ்தே நாள்ல. கரெக்டுங்களா? எகைன் இந்த காலத்துல இது புறஜாதி யுகத்துடைய முடிவு. திரும்ப இது பயங்கரமான நாள், இது அறுவடை நாள். அது யூதர் பழைய ஏற்பாட்டுடைய அறுவடை. அது புரிஞ்சுக்கோங்க. இது முதலாவது பழைய ஏற்பாட்டுடைய அறுவடைங்க, 2வது புதிய ஏற்பாட்டுடைய அறுவடை. வரணுமா இல்லைங்களா? பொறுத்துதா? கரெக்டா பேட்டர்ன் பொறுத்துங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுடைய அறுவடையின் முடிவுல மழை பெஞ்சு. கரெக்டுங்களா? உங்களுக்கு அதுலயுமே நான் ஒரு சில காரியங்களை காட்டுறேன். அதுலயுமே முன்மாறி பின்மாறி 2 இருக்குது. எகைன் இந்த இடத்துல முன்மாறி பின்மாறி வரணும். அப்ப நீங்க சொல்றீங்க பிரதர், அப்ப விதை விதைக்கும் போது முன்மாறி வரணும், எப்படி நீங்க திரும்பவும் முன்மாறிய சொல்றீங்க? ஏங்க இப்ப அறுவடைன்னு சொல்றீங்களே, எப்படி முன்மாறி அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னா அந்த லைன் தான் நான் அடுத்து வரப்போறேன். அப்போ நான் அடுத்த பாயிண்ட காட்டுறேன் உங்களுக்கு. எகைன் இது எந்த நாள்? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். எகைன் பூமி நியாயத்திற்கு போற நாள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரைக்கும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். இது எதுன்னு சொன்னா 6வது முத்திரை. 6வது முத்திரை வாச்சிருக்கீங்களா? 6வது முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமா மாறும். இயேசு கிறிஸ்து 6வது முத்திரை குறித்து பேசுறார். இது 6வது முத்திரை. 6வது முத்திரை என்ன முத்திரைன்னு பாத்துறோம்? பூமி சுத்திகரிப்பின் முத்திரை, பர்ஜிங் சீல். 6வது முத்திரையின் கீழே 3 கூட்டம் சுத்திகரிக்கப்பட போகுது. 1 என்னங்க? பூமி. 2வது புத்தி இல்லாத கன்னிகைகள். 3வது யூதர்கள். கரெக்டுங்களா? நம்ம வச்சிருக்கோமா? சீல்ஸ்ல 7 சீல்ல திருவதை சொல்றாரு. இது அப்ப தேவன் பூமியை சுத்திகரிக்கிறார், யூதர்களை சுத்திகரிக்கிறார். 1,44,000 பேரா? புத்தி இல்லாத கனிகள் இருக்கிறா இல்லையா? எது இந்த செய்தியை இந்த மணி நேரத்து செய்தியில இருந்தாலுமே மனவாட்டியா மாறாத போனவா புத்தி இல்லாத கன்னிகை. நான் கன்னிகை தாங்க, நான் ஸ்தாபனத்தோட என்ன சம்மதம் எனக்கு இல்ல, நான் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் கன்னிகையா புதிய பிறப்புல கன்னிகையா கருப்பு கொலையில. கரெக்டா? எஸ் கரெக்ட். ஆனா நான் மனவாட்டியா மாறல, நான் என்னவா இருக்கிறேன்? புத்தி இல்லாதவளா இருக்கிறேன். இப்படி இருக்கிறவங்க எங்க போகணும்? உபதிரவ காலத்து கீழே போய் என்ன பண்ணுங்க? சுத்திகரிப்பின் கீழாக போகணும். இந்த நேரம் இந்த பேட்டர்ன் எல்லாம் புரியணும் உங்களுக்கு. 6வது முத்திரையின் நேரத்துல
பூமி மேல ஊற்றப்படுறதுக்கு நேரத்துல பயங்கரமான நாள் வந்திருக்குது. ஏன்னா அந்த நாள்ல தான் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுறாரு. எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படும் போது ரெஸ்டோரேஷன் நடக்குது. அந்த ரெஸ்டோரேஷன் நேரத்துல தான் அந்த மரம் திரும்ப அழிக்கப்படுற நேரத்துல மரத்துக்கு தேவன் என்ன ஊத்துறாரு? மாறி மழை முன்மாறி பின்மாறி ஊற்றுறாரு. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இது வரைக்கும் என்ன காட்டியிருக்கேன் உங்களுக்கு? முன்மாறினா என்ன, பின்மாறினா என்ன, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மழையை எப்படி பிளேஸ் பண்ணியிருந்தார், அது எப்படி சபைக்கு பொருத்தமா இருந்துச்சு. அவங்களோட 2 கேலண்டர் படி, முதல் கேலண்டர் செர்மனியல் கேலண்டர், அப்படின்னா அவங்களோட பண்டிகைகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் யூஸ் பண்ற கேலண்டர். இன்னொன்னு சிவில் உள்நாட்டு அரசியல் நிகழ்ச்சிகள் யூஸ் பண்ற கேலண்டர். இப்ப இதுல இருக்கிற 7வது மாசம் தான் அதுல ஃபர்ஸ்ட் மாசம், அதுல ஃபர்ஸ்ட் மாசம் தான் 7ஆம் மாசம் நியர்பை. அப்ப அது அப்படியே சபைக்கு அதை பொருத்தி காட்டின அவங்களுக்கு. அப்ப அவங்களுடைய அறுவடை, அவங்களுடைய விளைச்சல் எப்ப போடப்படுச்சு? முதல் மாசத்துல, சிவில் கேலண்டருடைய முதல் மாசத்துல போடப்படுச்சு. அறுவடை எப்ப வந்துச்சு? செர்மனியல் கேலண்டருடைய முதல் மாசத்துல, நிசான் மாசத்துல. அப்புறம் அவங்களுக்கான பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. எந்த பண்டிகை? பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தா அப்போ இந்த 2 நேரத்துல தான் கரெக்டா மழையை தேவன் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா யூதர்களுக்கு தேவன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? இடத்துல பண்டிகை கரெக்டா 3 முறை வரணும். ஒரு யூதன் 3 முறை வரணும். வரும்போது சும்மா வரக்கூடாது. நான் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தனோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணும்? அதை கொண்டு வரணும். அப்ப நீ கொண்டு வந்த ஆசீர்வாதம் தான் நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் மழையை பண்ணிருக்கிறேன் அப்படின்றது காட்டுது. அப்ப இந்த ஆர்டர், இந்த சைக்கிள் எப்படி வருதுன்னு சொன்னா, நான் உங்களை எப்ப ஆசீர்வதிப்பேன்? என்னோட வார்த்தையை கீழ்ப்படியும் போது உங்களை என்ன பண்றேன்? இதான் பேட்டர்ன். தேவன் பேட்டர்ன் வச்சுட்டார். இதனால செய்யறது கிடையாது. தேவன் உங்களுக்கு மழை வேணுமா, இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க, மழை வரும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. தேவன்கிட்ட திரும்ப கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, திரும்ப மழை வரும், திரும்ப உங்க தானியத்தை பெற்றுக்கொள்ளுங்க, திரும்ப கீழ்ப்படிங்க. இதான் ஆர்டர். அப்போ இந்த பின்மாறி முன்மாறி என்ன பண்ணுது? அது தேவன் இடத்துக்கு நம்மள தள்ளுது. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது எப்படி சபைக்கு பொருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். தேவன் சொல்றாரு, இந்த மழை என்றது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சபைக்கு அளிக்கும் ஜீவனை குறிக்குது. மழை மரத்துக்கு கொடுக்குற, இயற்கையில கொடுக்குற ஜீவனை குறிக்குது. இது ஏன் எப்படி இந்த காலத்துல பொருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி எப்படி பொருந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த காலம் திரும்ப அழிக்கப்படுதலின் காலம். ஏன் எப்படி திரும்ப அழிக்கப்படுதல்? மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன். 1ஆம் வருகையில இது காணப்படுச்சு. 2ஆம் வருகையில இது காணப்படுது. 1ஆம் வருகையில இருக்கிறவங்க அவங்க பிதாக்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துச்சு. அவங்க இது யாத்திரையின் பிதாக்களுடைய இருதயம் 2ஆம் யாத்திரையின் பிள்ளைகள் இடத்துல வந்துச்சு. கரெக்டுங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? 3ஆம் யாத்திரையின் பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு பிதாக்கள் யாரு? 2ஆம் யாத்திரையின் பிள்ளைகள் நமக்கு பிதாக்களா இருக்கிறாங்க. அவங்க பக்கமா நம்முடைய இருதயம் திருப்பப்படுது. எகைன் அதுக்கு பெந்தகோஸ்தே ஊற்றப்படுதல் இருந்துச்சு. அது அவங்களுக்கான கடைசி காலம். அது கர்த்தருடைய பெரிதான நாள். இது பயங்கரமான நாள். ஏன் பயங்கரமான நாள்? உலகத்தை நியாயத்திற்கிறதுக்கு 6வது முத்திரை தேவன் ஊற்றப்படுற நாள். 6ஆம் முத்திரையில 3 போர்ஷன் இருக்குது. ஒண்ணு யூதனை சுத்திகரிக்குது, இன்னொன்னு புத்தி இல்லாத கன்னியை சுத்திகரிக்குது, இன்னொன்னு உலகத்தை சுத்திகரிக்குது. இந்த நேரத்துக்கு முன்பதாக முன்மாறி பின்மாறி பெய்யணும். எதுக்குன்னு சொன்னா, ஒண்ணு முன்மாறி பெய்யுறது வித்து விதைக்கிறதுக்காக, இன்னொன்னு பின்மாறி எதுக்கு பெய்யுதுன்னு சொன்னா வித்து மெச்சூர் ஆகிறதுக்காக. மெச்சூர் ஆகி அது அந்த மழை பெய்யும் போது அறுவடை வந்துடுச்சு, நெக்ஸ்ட் வித்து எங்க போகுது? செப்பரேஷன் நடக்கும்போது, செப்பரேஷன் நடந்து எங்க பண்ண போகுது? வித்து செப்பரேஷன் நடக்கும்போது ஒரு சோதனை இருக்கும் போது வித்து, கரெக்டுங்களா? செப்பரேஷன் எங்க நடக்குது? களத்துல நடக்குது. அந்த களத்துலதான் என்ன பண்ணப்பட போகுது? அடிக்கப்பட போகுது. பதர் என்ன பண்ண போகுது? போகுது. கோதுமை களஞ்சியத்துக்கு போது, அதாவது மத்திய ஆகாயத்துக்கு நம்ம போறோம், நித்தியத்துக்கு அடுத்த அக்கறைக்கு போறோம். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுங்க? இந்த நேரத்துல மழை இங்க பெய்ய போகுது. அப்ப அந்த மழை என்னன்றது பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவியோட எழுப்புதல் என்ன காரியம் அப்படின்ற காரியத்தெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம், இலக்கண்களும் பண்ணலாம். நான் ஏன் இதோட நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னா எல்லாம் குழப்பம் ஏற்படும் சொல்லிதான் நான் இதோட கூட நிறுத்தி இருக்கிறேன். இலக்கண்களும் மூடி இருந்துங்களை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்ல ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்தீர். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட ராஜா, நம் மனுஷங்களோட ஊழியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்துல முன்மாறி பின்மாரியுடைய செய்தியை கூட நாங்கள் தொடர்ந்து எடுத்தோம். நாங்கள் எந்த நேரத்துல இருக்கிறோம் என்பதை வேத வாக்கியங்கள் மூலமா எங்களை வெளிப்படுத்தி காண்பித்த தயவுகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கத்துக்காய் கூட நன்றி ராஜா. அப்பா, நீர்க்கத்தாவே உடைய மனவாட்டே பின்மாறி ஊற்றப்படுதலுடாய் ஏற்கனவே பெய்யப்பட்ட போதக மலையின் மீது உண்டாகும் அபிஷேகம் என்று நாங்கள் அதை பார்க்கிறோம். எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முன்மாரியானது திருவித செய்தி ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அதை அபிஷேகப்படுத்தி அதை மனவாட்டிக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை கொடுக்கும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம், காத்து கொடுக்கிறோம். அதுல ஒரு செகண்ட் ரைடு இருக்க போது
அது ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். மனவாட்டி உலகத்தை அசைப்பா ஒரு சிறு கூட்டம், அவளுக்காகவே பின்மாரியான ஊற்றப்படும். அதோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக போறோம். பூமியின் மேலே கர்த்தாவே இந்த 6வது முத்திரையின் அடையாளங்கள் இருக்குது ராஜா. கர்த்தாவே நாங்கள் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த 6ஆம் முத்திரையினால அல்ல ராஜா. உமக்குள்ளே சிலுவைக்குள்ளாய் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் விளைவாக இந்த செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இருதயத்துல. நாங்களும் கூட உம்மிடத்துல உம்முடைய ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஈவுகளை பெற்றுக்கொண்டு வர்றதுக்கு அப்பா நீர்தாமே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் மீது உம்முடைய மாறி மழையை பண்ணியிருக்கிறீர். அதே நேரத்துல அறுவடை நேரத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் முதிர்ச்சி அடைய தேவையான அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை, எடுத்துக்கொள்ளப்படுதல் அபிஷேகத்தை எங்க மேல அனுப்புங்க. அதுக்கேற்ற அந்த செய்திகளை கூட்டி கொடுங்க. அந்த செய்திகள் தான் விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் அந்த வல்லமையை கொண்டு வரும். அந்த வல்லமை தான் அந்த பின்மாரியா இருக்க போது. அது ஒரு சிறு கூட்டத்துக்காக இருக்க போது. அது பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே இருக்க போது ராஜா. அதுக்காக கூட நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்க. நான் கோபமா பேசியிருந்தாலும், அப்ப எப்பேற்பட்ட நிலையில பேசியிருந்தாலும் அது உண்மையாக இருக்கிறது அன்பு என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ளட்டும் ராஜா. இந்த ஒரு சிறு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாராக இன்னும் உலகத்தோடு உலகத்தின் காரியங்களோடு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிற மனவாட்டிக்காக நீர் வருகிறதில்ல ராஜா. நாங்கள் சிகாகோ மனவாட்டியை பார்க்கிறோம். அந்த மனவாட்டியானவள் அப்பா உலகத்தால தன்னுடைய சகோதரிகளால ராஜா புறக்கணிக்கப்பட்ட அப்பா சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் நாங்கள் 6ஆம் முத்திரைக்குள்ள நாங்கள் பார்க்கும்போது தனக்காய் தன் மனவாளன் சொன்ன வார்த்தைக்காய் ஒரு சிறு டிரெஸ், அந்த கல்யாண அந்த டிரெஸ்ஸை தயார்படுத்தி கொண்டிருந்தால் எங்களுக்காய் நாங்கள் தயார்படுத்தி நீர் கொடுத்த அந்த டிரெஸ் ராஜா அது பரிசுத்தாவியா இருக்கு. வெளிப்படுத்தப்பட்ட செய்தியினாலே நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொண்டு இந்த நடு ராத்திரி சத்தமானது வந்திருக்கிறது. அதுக்குள்ள நீர் இங்க வந்திருக்கிறீர். எங்களை நாங்கள் புறப்பட்டு கொண்டு போவதற்கான நேரமானது வந்திருக்கிறது ராஜா. எங்களை கத்தாவே ஏளனம் செய்த அநேக ஸ்திரீகள் சபைகள் வெட்கப்பட்டு போக ராஜா ஒரு நாள்ல. ஆனால் நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு என்று காத்திருக்க கிருபை இங்க அழிங்க. ஒருவேளை அந்த சிகாகோ அந்த மனவாட்டிக்கு சொல்லப்பட்டுச்சு, உன்னையா அந்த மனவாளன் தெரிந்து கொள்வான், நீ வெறும் அற்பமானவள், நீ ஒன்றும் இல்லாதவள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சத்தமானது வந்துச்சு. ஒரு குதிரையின் சத்தம் வந்துச்சு. அந்த வெள்ளை குதிரை வந்துச்சு. அதை மேற்கு நோக்கி பிரயாணப்பட்டுச்சு ராஜா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மேற்கு நோக்கி ஒரு வெள்ளை குதிரையானது வரும். எகைன் ஒரு செகண்ட் ரைட் ஐ வில், அந்த இரண்டாவது சவாரி நடக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2வது சவாரியானது மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதல கொண்டு செல்லும். அதுக்கென்று நாங்கள் தயாராக கிருபையிலிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்துல பேசுங்க ராஜா. இன்னுமாய் வார்த்தைக்கென்று தங்கள் வாழ்க்கையில முக்கிய ஸ்தானத்தை கொடுக்க கிருபையிலிங்க. நீர் உடைய முத்திரையுடைய 7ஆம் முத்திரை 2வது நினைக்கும் நோக்க ராஜா மனவாட்டியிலே முக்கிய ஸ்தானம் வகிப்பது. நாங்கள் மனவாட்டியா இருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்விலே முக்கிய ஸ்தானத்தை கண்டடைங்க. நீர் எங்கள் மூலமாய் உலகத்தை காணுங்க ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பேரா குடும்பமா ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரியவர்கள் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமா பவுல் பிரதர்க்காய் கூட நன்றி ராஜா. அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான காரியங்களை ராஜா, அப்பா வியாதியின் தன்மைகளை, எல்லா விதமான உடல் சோர்வுகளை ராஜா நாங்கள் கலங்குறோம். அந்த மகனுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா விதமான கத்தாவே அதே இருதய சம்பந்தமான மூளை சம்பந்தமான மற்ற எல்லா காரியங்களும் சபையாராகிய நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரி ஜெயம் எடுக்கிறோம் ராஜா. மகனை கத்தாவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அந்த மகன் அநேக பேருக்கு வெளிச்சமா மாறட்டும் ராஜா. இன்னுமாய் கத்தா இருக்கிற மற்ற சகோதரிகளுக்காய் நன்றி ராஜா. ஜபத்துல நினைவு கூற சொல்ல பயப்படுகிற சகோதரிகளுக்காக நன்றி ராஜா. அவர்களை கூட நினைவு கூறுங்க, பலப்படுத்துங்க ராஜா. விசேஷமா மகனுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களை எடுத்து போடுங்க அப்பா. மகன் அந்த தெய்வீக ஐக்கியத்துக்குள்ள வரட்டும் ராஜா. அநேக பேருக்கு ஒரு நாள்ல மகன் சாட்சியா இருந்தார். இன்றும் அதே சாட்சி இன்னும் அநேக பேருக்கு உண்டாகட்டும். பலப்படுத்துங்க ராஜா. அப்பா மகனுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், எல்லா பரம்பரை கட்டுகள், சாபத்தின் ஆவிகள், அசதிகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மகனை விட்டும் குடும்பத்தை விட்டு எடுத்து போடுகிற ராஜா. இன்னும் தெய்வீக அன்புக்குள்ளா இந்த குடும்பம் பாயட்டும். அதே போல இருக்கிற மீதமான சகோதரர்களுக்காக கூட நன்றி ராஜா. சமீபத்தில் இருக்கிற தூரமா இருக்கிற சகோதரிகளுக்காக நன்றி ராஜா. இன்னுமா இந்த ஊழியம் 2ஆம் இழுப்பின் ஊழியத்துக்குள்ளாய் 2வது சவாரிக்குள்ளாய் அந்த பின்மாறி ஊற்றப்படுதலுக்குள்ளாய் இந்த ஊழியம் பாயட்டும் ராஜா. இன்னுமாய் நாங்கள் அதிகமாக உமக்கு நேரத்தை கூட்டி கொடுக்க சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மோடு கூட வார்த்தையோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட கிருபை அளிங்க. கடைசி நேரத்துல அவர்களோடு கூட அவங்க இனத்தோடு கூட ஐக்கியப்படுவாங்க என்று பார்க்கிறோம். நாங்கள் வார்த்தையாகிய மனவாட்டி இனத்தோடு கூட ஐக்கியப்பட கிருபையிங்க. கூட்டி கொடுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. முதல் ஸ்தானத்தை எங்கள் வாழ்வில நீர் கண்டடைய கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.